கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மையப்படுவதாக. நமது அருமை சகோதரரும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று அளிக்கப்பட்ட கட்டப்பட்டவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்போது தமிழில் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இதற்கு முன்பு செய்த மகத்தான கிரியைகளை நாங்கள் கேள்விப்பட்டு மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். அது எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க செய்து இன்று இரவு ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள் அருளப்படும் என்று விசுவாசிப்பதற்கு எங்களை அபிஷேகிக்கிறது. ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியே அறிந்திருக்கிறீர். முக்கியமாக கர்த்தாவே, மரண தருவாயில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆத்மாவில் ஏற்கனவே சமாதானம் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு சமாதானத்தை அளித்து அவர்களுடைய சரீரங்களுக்கு சுகத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இதை அருளும். இந்த புதன்கிழமை இரவு ஜெப கூட்டத்துக்காக நாங்கள் ஒன்று கூடி வந்துள்ளதை ஆசீர்வதிப்பதாக. எங்கே 2 அல்லது அதிகம் பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்று இரவு உமது வார்த்தையை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என உம்மை கேட்கிறோம். கர்த்தாவே, எங்களுடனே பேசி எங்கள் இருதயங்களை அனல் மூட்டி எங்களுக்கு முன்பாக உள்ள அந்த மகத்தான நேரத்துக்காக எங்களை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வதென்று அறிந்து கொள்ளும்படி செய்யும். ஏனெனில் நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு அருகில் உள்ளதாக விசுவாசிக்கிறோம். இந்த ஜனங்களுக்காக இப்போது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு அருமையாய் உள்ள விசுவாசத்தை அவர்கள் கண்டுகொள்ள ஆரம்பித்து விசுவாசம் எதை குறிக்கிறது என்பதை அறிந்து கொண்டுள்ளனர். நடக்கவிருக்கும் ஆராதனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்துடன் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பழைய காலங்களில் செய்தது போல ஏதோ ஒன்றை செய்வீர் என்னும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கிறோம். நீர் வானத்தின் பலகனை திறந்து தேவனி கடைசி காலத்திற்கான வாக்களித்தவைகளை ஊற்றுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று விசுவாசிக்கிறோம். தேசங்கள் அனைத்திலும் உள்ளவர்களுடன் நீர் இருக்க வேண்டும் என்று உம்மை கேட்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்களின் தேவைகளை குறித்து கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, அவர்களுடைய விண்ணப்பங்களை அருளி செய்து உலகின் பல்வேறு பாகங்களில் இந்த மகத்தான காரியத்தை எதிர்நோக்கியுள்ளவர்கள் உமது மகத்தான காரம் உலகம் முழுவதும் அசைவதை காண அருள் புரியும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, உமது ஆவியினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களை சிருஷ்டித்து நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரராக எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும்படி செய்யும். ஆதி கிறிஸ்துவர்கள் செய்ததை சிந்தித்து எங்கள் இருதயங்களில் நினைவுபடுத்திக் கொள்ளும்படி அருள் புரியும். உம்மோடு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தவர்களை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் எத்தகைய மக்களை சந்திக்கிறோம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளட்டும். அவர்களுடைய முகங்கள் விசுவாசத்தினாலும் களிப்பினாலும் எவ்வளவு பிரகாசமாய் இருந்திருக்கும். அவர்கள் ஜனங்களின் மத்தியில் நடந்து சென்ற போது அவர்களுடைய வாழ்க்கை ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருந்திருக்கும். தேவனே, அதை மறுபடியும் அருளுவீராக. கர்த்தாவே, எங்கள் அநேகருடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி எங்களில் வாசம் செய்து எங்கள் மூலம் பேசுவாராக. நாங்கள் தெருக்களில் நடந்து உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களைப் போல் நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை எங்கள் மனதில் நினைவுபடுத்திக் கொள்வோமாக. கர்த்தாவே, நாங்கள் வழி விலகி இவ்வுலகில் அவர்களுக்குரிய இடத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம். நாங்கள் வேறொரு உலகத்திலிருந்து இங்கு வந்துள்ள பிரதிநிதிகள் என்பதை உணர்ந்தவர்களாய் பின்னிட்டதை எடுத்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, அதிகாரத்துக்கு வரவிருக்கும் ஒரு ராஜ்யமே எங்களுக்கு உள்ளது. எங்கள் மகத்தான ராஜா விரைவில் வந்து அவருடைய அதிகாரத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் எடுத்துக் கொள்வார். நாங்கள் இந்த பூமியில் அவருடன் 1000 வருடம் அரசாண்டு அவருடன் சதாகாலங்களிலும் இருப்போம். கர்த்தாவே, இதை நாங்கள் மனதில் கொண்டவர்களாய் எங்கள் ஜெபத்துக்கு பதிலை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். எங்கள் செய்கையில், எங்கள் பேச்சில், எங்கள் சிந்தையில் உமது சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் ஏதாவது தவறு செய்திருப்போமானால் அதை இப்போது அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதாக. இன்று இரவு அந்த சகோதரி தனது கணவன் சிகாகோவுக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறினார். கர்த்தராகிய தேவனை அவர்களை நீர் உபயோகிக்க சித்தமுள்ள இடத்துக்கு கொண்டு சென்று எங்கள் கர்த்தராகிய இயேசுவை அறியாமல் இருளில் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வெளிச்சமாக அமைந்திருக்கும்படி செய்வீராக. இப்போது ஆராதனையை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். திருத்தும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அந்த மகத்தான நேரத்துக்கு நாங்கள் எப்படி ஆயத்தப்படுவது என்று அறிந்து கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென். இங்கு சிறிது எதிர்பாராத விதமாக வந்திருக்கிறேன். நான் வீட்டில் இருந்த காரணத்தால் வர வேண்டும் என்று தோன்றினது. அவசரமாக வெளியே எங்காவது போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒழிய ஜப கூட்டத்துக்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க எனக்கு பிரியமில்லை. வருவேன் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. என் குடும்பத்திற்கும் அது எதிர்பாராததாக இருந்தது. நான் காரில் ஏறிக்கொண்டு ஜப கூட்டத்துக்கு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டேன். அவள் வருவதற்கு ஆயத்தப்பட நேரம் இல்லாமல் போனது. ஏனெனில் நான் இங்கு வரப்போகிறேன் என்று அவளுக்கு தெரியாது.
இந்த சகோதரின் சாட்சியை கேட்டது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த சகோதரன் தென் கரோலினாவில் கண்ட அந்த ஒளி அல்லது வடக்கு கரோலினாவில் எங்கோ ஒரு இடத்தில், அது கிரீன்வில்லா, டென் ஃபைன்ஸ், சகோதரர் லீவேயில் அங்கு வந்திருந்தார். ஞானஸ்தான ஆராதனையில் இன்று அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். சகோதரன் லீவேயில் உங்களுக்கு தெரியும், அங்குள்ள ஊழியக்காரர்களில் ஒருவர் சகோதரன் பார்க்கர் தாமஸ். அந்த சகோதரி நிழலிடப்பட்ட நேரம் என் நினைவுக்கு வருகிறது. சகோதரி, அது பெரிய உறுதிப்படுத்துதல். பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்களில் நமது விசுவாசத்தை சோதித்து நாம் என்ன செய்கிறோம் என்று காண நம்மை போக அனுமதிக்கிறார். மற்றவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நீங்கள் நோக்கி ஒன்றை கண்டு கூறும்போது மற்றவர் நோக்கி அதை காணாமல் அது அங்கே இல்லை என்கின்றனர். பாருங்கள், ஆனால் அது அங்கு உள்ளது. பவுலுக்கு மேலே இருந்த ஒளியை வேறு யாரும் காண முடியவில்லை, ஆனால் அது அங்கிருந்தது. வானத்திலிருந்து புறாவை போல் இறங்கி ஒளி உருவில் இயேசுவின் மேலிருந்த யோவானை தவிர வேறு யாரும் காண முடியவில்லை, ஆனால் அது அங்கிருந்தது. பாருங்கள், அதற்கு பின்பு நான் ஜனங்களிடம் அக்னி சம்பத்தை போலுள்ள இந்த ஒளியை குறித்து சொன்னபோது யாருமே நம்பவில்லை. ஆனால் புகைப்பட கருவியின் இயந்திர கண் அதை அடையாளம் கண்டது. பொல்லாத ஆவி கருப்பாயிருக்கும் நமது வாழ்க்கை நேரிடப்பட்டிருந்தது போன்றது. நாம் ஒளியாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கை நாளின் ஒளியுடன் ஒத்துப்போனால் நாம் ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பகல் நேரத்தில் வெளியே எட்டி பார்த்து நான் சூரியனை காண்கிறேன் என்று சொல்வது போன்றது. அது நீங்கள் சூரியனின் நிழல் தான் காண்கிறீர்கள். அது சூரியனின் பிரதிபலிப்பே அல்லாமல் சூரியன் அல்ல. ஆனால் சூரியன் உள்ளதை அது நிரூபிக்கிறது. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை அல்லது நின்று கொண்டு யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பதை நான் காணும் போது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. ஆனால் அது ஜீவனின் நிழல் மாத்திரமே. நிழல் உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு இருள் அவசியம். பாருங்கள், நிழலுக்கு இவ்வளவு இருள், இவ்வளவு வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நிழல் உண்டாகும். அது முழுவதும் இருளாக இருக்காது, முழுவதும் வெளிச்சமாக இருக்காது. அது இருளாக இருந்தால் அது உண்மையில் இருளாகி விடுகிறது. அது வெளிச்சமாக இருந்தால் நிழலாக இருக்காது. நிழல் உண்டாக அங்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் இருளும் வெளிச்சமும் கலந்தால் நிழல் உண்டாகிறது. ஆகவே நாம் உண்மையில் வெளிச்சத்தின் நிழல்களாக இருக்கிறோம். நீங்கள் எங்கோ ஒரு ஒளியை பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் மறிக்க முடியாத ஒரு வாழ்க்கை உள்ளதை அது நிரூபிக்கிறது. ஏனெனில் இந்த வாழ்க்கை மரணத்தை கொண்டது. பாருங்கள், ஆனால் அது ஒரு நிழல். ஏனெனில் நீங்கள் உயிர் வாழ்ந்து நடமாடி பார்த்து சிந்தித்தல், அசைதல், பேசுதல் போன்ற தன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் மறிக்க வேண்டியவர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதிகமான தொல்லை உள்ளது. அது ஒரு பிரதிபலித்தல் மாத்திரமே என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதில் ஜீவனும் மரணமும் கலந்துள்ளது. சரீரம் மறிக்க வேண்டும், ஆனால் மறிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கை பரலோக ஒளியை பிரதிபலிக்குமானால் அப்போது நீங்கள் தேவனுடைய நித்திய ஜீவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் மறிக்கும் போது நீங்கள் அந்த ஒளிக்கு செல்லாமல் இருக்க முடியாது. ஏனெனில் அதைத்தான் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் இருளின் உலகில் இருந்து கொண்டு அதை தவிர வேறு வழியே இல்லை. பாருங்கள், எனவே நாம் ஒரு பிரதிபலித்தலில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவி ஒளியையும் ஜீவனையும் பிரதிபலிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக மரணம் தேவனுக்கு முன்பாக இருளை பிரதிபலிக்கிறது. இந்த வார முடிவில் ஒரு கால் ஞாயிறு அன்று சிறிய புகைப்படத்தை பெரிதாக்கி அதை உங்கள் படம் தொங்கவிடப்பட்டிருக்கும் அறிக்கை பலகையில் தொங்கவிட உத்தேசித்துள்ளோம். அந்த சிறு புகைப்படம் தொங்கவிடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ஊழியம் செய்த ஜமைக்காவில் ஒளிநாடாக்களை அனுப்பினோம். நாங்கள் ஒளிநாடாக்களை உலகம் முழுவதும் அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம். 7 முத்திரைகள் செய்தியை கொண்ட ஒளிநாடாக்கள் ஜமைக்காவின் உட்பிரதேசங்களை அடைந்தன. மிகவும் உள்ளில் உள்ள பகுதியில் அந்த நீல மலைகளின் குடியிருப்பவர்கள் பழங்குடியினர். இவர்களிடம் ஒரு பழைய ஒளிப்பதிவு கருவி உள்ளது. அதை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அது பழைய விக்ட்ரோலா ஒளிப்பதிவு கருவி போன்ற ஒன்று. அதை அடிக்கடி இயக்கிவிட வேண்டும். அது நின்றுவிடும். அதை மறுபடியும் யாராவது இயக்கிவிட வேண்டும். இந்த சிறு குழுவினிடம் 6 வோல்ட் பேட்டரியினால் இயங்கும் ஒளிப்பதிவு கருவி உள்ளது. அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து முத்திரைகளின் செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த செய்தி தான் என்று நினைக்கிறேன். நான் ஒளிநாடாவில் பேசிக் கொண்டிருந்த போது அதே அக்னி ஸ்தம்பம் அறைக்குள் வருவதை அவர்கள் கவனித்தனர். அது ஒளிப்பதிவு கருவி வைக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்து அதன் மேல் நின்றது. அவர்கள் புகைப்பட கருவியை கொண்டு வந்து புகைப்படம் எடுத்தனர். அந்த படம் தான் இப்போது தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக பார்ப்பதற்கான அதை பெரிதாக்கி அறிக்கை பலகைகள் தொங்கவிடப் போகிறோம். இந்நாளில் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்துள்ள தேவனுடைய கிருபைக்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அநேக பெரிய காரியங்களுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஏற்கனவே பிரசங்கித்ததன் பேரில் எழுதி வைத்துள்ள குறிப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறேன். இங்கு ஒரு புத்தகத்தில் அநேக நாட்களுக்கு முன்பு எழுதி வைத்த பிரசங்க தலைப்புகள் உள்ளன. எனக்கு ஒன்று கிடைத்தால் நாம் ஜெபிக்கும் போது அதன் பேரில் ஏதாவது ஒன்று பேச கர்த்தர் வருவார்.
ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் அதிக எதிர்நோக்குதலுடன் காத்திருக்கிறோம். நான் செய்திகளை அளித்து வருகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று ஜனங்களுக்கு சொல் என்னும் செய்தியின் பேரில் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்து விட்டேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சுகமளிக்கும் ஆராதனை இருக்கும். அப்பொழுது வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப்படும். நீங்கள் வியாதியஸ்தரை அணுகி அவர்களுக்கு ஜெபம் செய்து அவர்கள் குணமாகவில்லை என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறு பிரசங்கம் செய்துவிட்டு சுகமளிக்கும் ஆராதனை ஒன்றை நடத்தி வியாதியஸ்தர் அனைவருக்காகவும் ஜெபிக்கப் போகிறேன். பிலிபால் அல்லது வேறு யாராவது வந்து 8 மணிக்கு சபை திறக்கப்படும் போது உள்ளே வருபவர்களுக்கு ஜெப அட்டை விநியோகிப்பார்கள். அவர்கள் எப்போது உள்ளே வந்தாலும். இப்போது நான் இணைக்க விரும்புகிறேன். சிலர் ஏன் வியாதியிலிருந்து குணமாவதில்லை என்பதை குறித்து எனக்கு எப்படியோ சிறிது ஆழ்ந்த அறிவை தந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அது புரிந்து கொள்ள இயலாமை என்பது என் கருத்து. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் ஞாயிறன்று காலை பேசுவோம். புதன் இரவு ஜெப கூட்டம் ஒரு சுருக்கமான கூட்டம். இங்கு நாம் அப்பொழுது ஒன்று கூடி ஜெபித்து ஒன்றாக தொடர்பு கொள்கிறோம். சில நேரங்களில் நான் காணும் ஒரு தவறான காரியம் என்னவெனில் நாம் விசுவாசிப்பதை நமக்குள்ள உத்தமம் குறைவே. இந்நாளில் தேவன் செய்து வருவதை வெஸ்லி நாட்கள் செய்திருந்தால் அது அவர்களுக்கு என்ன செய்திருக்கும்? மார்ட்டின் லூத்தரின் காலத்திலும் அல்லது வேறெந்த காலத்திலும் இன்று நாம் காண அவர் செய்யும் கிரியைகள் செய்யப்பட்டிருந்தால் அது சபையினாலும் ஆவியினாலும் விஞ்ஞானத்தினாலும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. அதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளத்தான் வேண்டும். ஒன்று நிறைவேறுவதற்கு முன்பு தேவனுடைய வார்த்தை அதை முன்னுரைக்கிறது. இவ்விதமாய் தொடர்ச்சியாக நடந்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர் கூறியுள்ளது அப்படியே நிறைவேறி வருகிறது என்பதை காண்பித்த பிறகும் கூட நமக்கு சந்தேகம் உள்ளது போல அதை குறித்து சிரத்தையற்றவர்களாய் இருக்கிறோம். ஒரு கால் அது என்னை குறிக்கிறதா அல்லது சபை முழுவதையும் குறிக்கிறதா, அதில் நான் உண்மையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றேனா என்று வைக்கிறோம். ஞாயிறன்று காலை நமக்கு சிறிது உற்சாகமூட்டும் சில கொள்கைகளை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். இன்று இரவு இந்த ஒன்றை நான் கண்டு அதில் என் கவனத்தை செலுத்தினேன். இங்கு நான் வருவதற்கு முன்பு சகோதரர் நெவில் என்னை கண்டவுடன் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டால் என்ன செய்வது என்று எண்ணி ஒரு சில வேத வாக்கியங்களை எழுதி வைத்துக் கொள்வது நல்லது என்று கருதினேன். அவர் மிகவும் அருமையான சகோதரன். அவரை நாம் பாராட்டுகிறோம். வார்த்தையின் மேல் நாம் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு சகோதரனை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன். அவருடைய பெயர் எனக்கு இந்நேரத்தில் மறந்துவிட்டது. அவர்கள் எனக்கு அருமையான நண்பர்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்கின்றனர். அவர்கள் இந்த செய்திகளை ஒளிநாடுகளில் கேட்டு வெவ்வேறு ஸ்தாபன சபைகளை விட்டு வெளிவந்தனர். இரு இளைஞர்கள். ஒருவர் மிகவும் சிரத்தை கொண்டு அண்மையில் கூட்டம் முடிவு பெறும் தருணத்தில் விமானம் மூலம் டூசானை வந்தடைந்தார். அப்பொழுது நான் வர்த்தகரின் காலை உணவு கூட்டத்தில் இருந்தேன் என்று நினைக்கிறேன். இந்த இளைஞர் மிகவும் அருமையான இளைஞன் அங்கு வந்தடைந்தார். இவர்கள் கான்சஸ் நகரத்தை சேர்ந்தவர்கள். நான் விவாகத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்துள்ளனர். அதை நான் மெச்சுகிறேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு அதற்கு உத்தரவு அருளுகிறார் என்னும் விசுவாசத்தை ஜனங்கள் போதிய அளவு பெற்றுள்ளதற்காக இவ்வாழ்க்கையை இவ்வாறு தொடங்கவிருக்கும் இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு நான் விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் நேற்று வந்தபோது அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்தியானா நாட்டு சட்டத்தின்படி அவர்கள் விவாகமாவதற்கு முன்பு 3 நாட்கள் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டனர். எனவே வெள்ளி காலை வரைக்கும் அவர்கள் விவாகம் செய்து கொள்ள முடியாது. அங்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த சகோதரன் எழுந்து நின்று அவர் யார் என்று நமக்கு கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பக்கத்தில் உள்ள அவருடைய அழகிய பெண்ணும் அதற்கு பக்கத்தில் உள்ள சகோதரனும். மிக்க நன்றி. கர்த்தராகிய இயேசுவின் ஊழியத்தில் உள்ள இந்த இளம் பிரதிநிதிகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று வியந்து அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கும் நேரத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தை நாங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாய் இப்படி எழும்புவதை காணும்போது என்னை மெய்சிலிக்க வைக்கிறது. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரனே, சகோதரியே, என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் பிரசங்கம் செய்யாத ஒரு நிருபத்திற்கு நாம் வேதாகமத்தை திருப்பவும். ஒரே ஒரு அதிகாரம், பீலமோனுக்கு எழுதிய நிருபம். என் உச்சரிப்பு சிறிது அயர்லாந்து நாட்டினரின் உச்சரிப்பு. அது மட்டுமல்ல, என் கீழ்ப்பற்கள் கம்பியை கொண்டு கட்டப்பட்டு அதன் இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. எனவே சில நேரங்களில் இந்த பெயர்கள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று நான் அறிந்திருந்தும் கூட என்னால் சரியாக உச்சரிக்க முடிவதில்லை. சில நேரங்களில் கல்வி குறைவின் காரணமாக அவைகளை சரியாக உச்சரிப்பதில்லை. எனவே பீலமோன் என்று பின்னால் உள்ள யாரோ ஒருவர் கூறினார். அதுதான் சரியான உச்சரிப்பாகும். 1 வசனத்திலிருந்து ஓரிரண்டு வார்த்தைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு கட்டப்பட்டவன் என்பதை தான் என் பிரசங்கத்தின் பொருளாக உபயோகிக்க விரும்புகிறேன். பவுல் தன்னை கட்டப்பட்டவனாக கருதுகிறான் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது.
அவன் சுயாதீனமாக பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவன். இருப்பினும் அவன் தன்னை கட்டப்பட்டவன் என்று அழைத்துக் கொள்கிறான். அவன் கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதின போது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றொரு சமயம் தீமோத்தேயுக்கும் பிலிப்பியருக்கும் மற்றவர்களுக்கும் எழுதும்போது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல். இங்கே பீலமோனுக்கு எழுதும்போது, கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாகிய பவுல். ஒரு இரவு நான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். பிறகு ஊழியக்காரனாகிய பவுல், அதன் பிறகு கட்டப்பட்டவனாகிய பவுல் என்னும் பொருளை எடுத்துக்கொண்டு பேச விரும்புகிறேன். சற்று நேரம் நாம் தலை வணங்குவோம். கர்த்தராகிய இயேசுவே சரீர பலன் உள்ள எவரும் இந்த வேதாமத்தின் பக்கங்களை புரட்ட முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதன் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கி காண்பிக்க முடியும். இந்த மகத்தான தீர்க்கதரிசியாக பவுல் தன்னை ஏன் கட்டப்பட்டவனாக அழைத்துக் கொண்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்காக நாங்கள் காத்திருக்கும் இந்நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இந்த நிருபத்தை பவுல் பீலமோனுக்கு எழுதின போது அவன் அந்த நகரத்தின் சிறைக்குள் ஒரு இருட்டறையில் காவல் பண்ணப்பட்டவனாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. அவன் இருந்த நிலைமையிலிருந்து காவல் பண்ணப்பட்டவன் என்னும் சொல்லின் அர்த்தத்தை அறிந்து கொண்டிருப்பான். அவன் இரும்பு கம்பிகளால் சூழப்பட்டிருந்தான். எவராகிலும் அவனை விடுதலையாக்கினால் ஒழிய அவன் விடுதலை அடைய முடியாது. ஒரு சிறைவாசியா இருப்பது எப்படிப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அந்த அப்போஸ்தலன் சிறிது தன் உடல் சிறையில் அடைப்பட்டிருந்த அந்த நிலைமையை குறிப்பிடவில்லை என்றும், அவனுடைய ஆவி, மனம் இவைகள் இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருந்ததே அந்த நிருபத்தில் குறிப்பிடுகிறான் என்பதே என் கருத்து. நாம் அனைவரும் நமது விருப்பப்படி தீர்மானம் செய்ய சுயாதீனம் அளிக்கப்பட்டுள்ளோம். தேவன் தமது நீதியின்படி அப்படி செய்திருக்கிறார். ஏனெனில் அவர் ஒவ்வொருவரையும் அதே அடிப்படையில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் முதலாவது மனிதனுக்கு சுயாதீனம் அளித்த போது அவர் தவறான அடிப்படையை கடைபிடித்ததாக ஆகிவிடும். பாருங்கள், இன்று இரவு நாம் ஆதாம் ஏவாள் வைக்கப்பட்டிருந்த அதே அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமும் இல்லை. நமது ஒவ்வொருவர் முன்னிலையிலும் நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணமும் வைக்கப்பட்டுள்ளது. இவைகளில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது நம்மை பொறுத்தது. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அதைத்தான் செய்தனர். ஆனால் பாருங்கள், அவர்கள் தவறானதை தெரிந்து கொண்டனர். அதன் விளைவாக மனித குலம் முழுவதுமே மரண ஆக்கினைக்கு உட்பட்டது. அதன் பிறகு தேவன் மனித உறவில் இறங்கி வந்து மரணத்தை தம்மேலே ஏற்று மரணத்துக்கு கிரயத்தை செலுத்தி மரணத்துக்கு கீழ்பட்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலையாக விரும்பினால் அவர்கள் விடுதலையாகும்படி செய்தார். அவர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு சென்று, நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை நான் ரட்சிப்பேன் என்று கூறினால் அவர் ஆதாமையும் ஏவாளையும் தவறான அடிப்படையில் வைத்தவராகி விடுவார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்நாளின் ஜீவன் மரணம் இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் அப்படி செய்தே ஆக வேண்டும். நான் சற்று முன்பு கூறினது போல உங்கள் வாழ்க்கையை நிரூபிக்கும். நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பதாக உரிமை கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரியும் செயல்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும். உங்கள் வாழ்க்கையை உறக்க சத்தமிடுவதால் உங்கள் சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை என்னும் பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாருங்கள், உங்கள் செயல்கள் அதிக சத்தமாய் உள்ளன. நான் கூச்சலிடுவதிலும் குதிப்பதிலும் நம்பிக்கை கொண்டவன். ஆனால் நீங்கள் வாழும் நிலைமையை காட்டிலும் அதிக உயரம் குதிக்க வேண்டாம். ஏனெனில் உலகம் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் என்று நான் அடிக்கடி கூறுவது உண்டு. பாருங்கள், நீங்கள் வாழும் நிலைமையின் மட்டத்துக்கு தான் குதிக்க வேண்டும். ஏனெனில் யாராவது ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார். நாங்கள் சபைக்கு வராவிட்டால் அநேகர் அதை செய்வதில்லை. அவ்விதம் வராதவர்களில் அநேகர் உண்மையானவர்கள். சபையில் அவர்கள் அதிக சீர்கட்டை காண்பதால் அதனோடு அவர்கள் தங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. நாம் அதை குறித்து அநேக முறை பேசியிருக்கிறோம். நீங்கள் அவர்களை பழிக்க முடியாது. ஏனெனில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து, ஆனால் அவர்கள் செயல்படும் முறைகள் உலகம் பெற்றுள்ள மிகப்பெரிய இடையூறுகள் அவர்களே. அவர்கள் யார்? மனிதரும் ஸ்திரீகளும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு அதற்கு மாறாக ஜீவிக்கும் மக்கள். அது முற்றிலும் சரி. நியாயத்தீர்ப்பு நாளில் ஏமாற்றங்கள் வரவிருக்கின்றன. என்றைக்குமான அக்னிக்குள் போகும்படியான நியாயத்தீர்ப்பு வாசிக்கப்படுகையில் பாவியோ கள்ளசாராயக்காரனோ சூதாடியோ விபச்சாரரோ பாருங்கள், அவர்கள் ஏமாற்றம் அடைய போவதில்லை. ஆனால் எவனொருவன் ஒரு சபையின் பின் ஒளிந்து கொண்டு தன்னை கிறிஸ்துவன் என்று பாசாங்கு செய்கிறானோ அவன் மட்டும் நியாயத்தீர்ப்பு நாளிலே ஏமாற்றம் அடைவான். அவன் தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லியும் வேறு வழியில் ஜீவிப்பவன். அவன் இவ்விதம் பாசாங்கு செய்து ஜீவிப்பதை காட்டிலும் அவன் அதை துவங்காமல் இருந்தால் அதுவே அவனுக்கு மேலானதாக இருந்திருக்கும். தான் கிறிஸ்துவன் என்று கூறி வேறு வழியில் ஜீவிப்பவனே உலகத்திற்கு மகா பெரிய இடையூறாய் இருக்கிறான். உனக்கு அற்புதங்கள் செய்ய எவ்வளவு வல்லமை உள்ளது என்று அளவை கொண்டு முடிவு செய்யாதே. வார்த்தையில் உள்ள நம் அறிவின் அளவை கொண்டு நாம் நம்மை மதிப்பிடுவதில்லை. ஆனால் நீ இப்பொழுது எவ்விதமான ஜீவிய கனியை தருகின்றாய் என்பதை கணக்கெடுத்து பாருங்கள். நான் சிறிது காலத்திற்கு முன்பு அரிசோனா பீனிக்ஸ் வர்த்தக குழுவின் கூட்டத்தில் பேசியதை போன்று
கிறிஸ்துவின் ஜீவத்திற்கு நாம் பிரதிபலிப்பாய் இருக்க வேண்டும். நான் கண்டையில் பிறந்தேன் என்று கூறியுள்ளேன். நான் சிறுவனாயிருந்த போது அது பழங்கால. நான் குறிப்பிட்ட அந்த சிறுவனுக்கு நம்மை போன்ற வசிக்கும் வீடு கிடையாது. இன்றைக்குள்ள வீடுகளில் வீட்டு எல்லா இடங்களிலும் நிலை கண்ணாடி வைக்கப்பட்டு அழகுள்ள ஸ்திரீகள் தங்கள் தலைமுறை அழகுபடுத்திக் கொள்கின்றனர். ஆனால் அங்கே ஒரே ஒரு சிறிய கண்ணாடி மாத்திரமே வெளியே மரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தது. அங்கேதான் அவனுடைய தாயும் தகப்பனும் தங்கள் தலையை மயிரை சீவிக்கொள்வார்கள். வெளிப்படையாக கூறினால் அப்படிப்பட்ட வீடுதான் எங்களுக்கும் இருந்தது. நாங்கள் நிலை கண்ணாடியின் காண வேண்டும் என்றால் ஒரு பெட்டியை போட்டு முகம் கழுவும் இடத்திற்கு பலகையின் மேல் ஏறி பார்க்க வேண்டும். அது குப்பையில் இருந்தது. நான் பொறுக்கின ஒரு உடைந்த நிலை கண்ணாடி. அது கண்டையில் அல்ல. நாங்கள் தங்கியிருந்த இந்தியாவில் உள்ள ஊடிகா பைக் என்னும் இடத்தில். இந்த சிறுவன் தன் உருவத்தை சரியாக நில கண்ணாடியில் கண்டதில்லை. அவன் தன் பாட்டியை காண நகருக்கு வந்திருந்தான். பாட்டியின் வீட்டில் இருந்த ஒரு அறையில் ஒரு முழு நிலை கண்ணாடி கதவில் இணைக்கப்பட்டிருந்தது. சிறுவன் அறைக்குள் ஓடின போது அவனுக்கு முன்னால் வேறொரு சிறுவன் அவனைப் போல ஓடுவதை கண்டான். இவன் சற்று நேரம் நின்றால் அந்த பையன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று நினைத்தான். இவன் நின்ற போது அவனும் நின்றான். இவன் தலையை திருப்பிடும் போது அவனும் தலையை திருப்பினான். இவன் தலையை சொரிந்த போது அவனும் தலையை சொரிந்தான். முடிவில் இது என்னவென்று கண்டுபிடிக்க அவன் அருகில் சென்றான். அவன் திகைப்புற்று, அம்மா அது நான் என்றான். அவை நாமும் கூட ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கிறோம் என்று அந்த வர்த்தகர் கூட்டத்தில் கூறினேன். பாருங்கள், நமது வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகிறது. நாம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் யார் பக்கம் இருந்திருப்போம்? நோவால் வாழ்ந்த அந்த மகத்தான நாட்களில் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? மோசையின் நாட்களில் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? தீர்க்கதரிசியாக எலியாவின் நாட்களில் உலகமே நவீனத்தில் விழுங்கப்பட்டு நவீன இயேசபலை போல் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரரை சுழல் காற்றுக்குள் துரத்திவிட்டு சபையும் ஆசாரியர்களும் இயேசபலுக்கு தலை வணங்கியிருக்க காலத்தில் நீங்கள் எந்த பக்கம் இருந்திருப்பீர்கள்? புகழின் பக்கத்தில் சேர்ந்திருப்பீர்களா அல்லது எலியாவுடன் நின்றிருப்பீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் ஜனங்களால் வெறுக்கப்பட்டவராய் இருந்தார் என்பதை எண்ணி பார்க்கும் போது அவர் உலகில் கல்வி கற்கவில்லை. அவர் எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை. எந்த வேதாகம கல்லூரி அனுபவமும் அவருக்கு கிடையாது. முறை தவறி பிறந்தவர் என்னும் பெயருடன் அவர் வளர்ந்து வந்து அதன் பிறகு அவர்கள் போதிக்கப்பட்டவர்களுக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் போதகர்களையும் ஸ்தாபனங்களையும் குற்றப்படுத்தினார். தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க செல்பவர் எவரும் ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பே தள்ளப்படுவார்கள் என்னும் அறிக்கையை ஸ்தாபனங்கள் விடுத்தன. அது மரணத்துக்கு எதுவான பாவமாக கருதப்பட்டது. அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருந்தனர். ஆராதனை செய்ய ஒரு வழி ஆட்டிக்குட்டியான ரத்தத்தின் கீழ் மாத்திரமே. அவர்கள் இந்த பலியினிடத்தில் வந்த பிறகும் புறம்பே தள்ளப்படுவது எவ்வளவு பயங்கரமான செயல். ஆனால் அவர் இதையெல்லாம் அசட்டை செய்தார். அவர் வார்த்தையில் பரிபூர்ணமாக நிலைத்திருந்தார். ஆயினும் அவர்கள் அறிந்திருந்த முறையில் அல்ல. இயேசுவின் காலத்தில் நீங்கள் யார் பக்கத்தில் இருந்திருப்பீர்கள்? பாருங்கள், இப்போது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அக்காலத்தில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. ஏனெனில் இப்போது நீங்கள் அதே ஆவியை கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போது யார் பக்கத்தில் இருக்கிறீர்களோ அதே பக்கத்தில் அப்போதும் இருந்திருப்பீர்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அதே ஆவிதான் அன்று ஜனங்களுக்குள் இருந்தது. பாருங்கள், பிசாசு தன் ஆவியை எடுத்துக்கொள்வதில்லை. அது ஒரு மனிதரிலிருந்து வேறொரு மனிதருக்குள் செல்கிறது. தேவனும் தமது ஆவியை எடுத்துக்கொள்வதில்லை. அது ஒரு மனிதரிலிருந்து வேறொரு மனிதருக்குள் செல்கிறது. எனவே எலியாவின் மேல் இருந்த அதே ஆவி எலிசாவின் மேல் வந்தது. அது யோவான் ஸ்நானகன் மேல் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவி சீஷரின் மேல் வந்தது. இப்படி வழி வழியாக இப்பொழுதும் ஜனங்களின் மேல் தங்கியுள்ளது. பாருங்கள், தேவன் தமது ஆவியை எடுத்துக்கொள்வதில்லை. எனவே நாம் தெரிந்து கொள்ளும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் தன் சிறைவாசத்தை குறித்து வருத்தம் அடைந்தவனாய் நான் காவலில் இருப்பதை குறித்து வருந்துகிறேன் என்று சொன்னதாக எனக்கு படவில்லை. ஆனால் அவன் தன்னை கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாக பவுல் இந்த நிருபத்தை இறையினால் எழுதின போது பரிசுத்த ஆவியானவரே அவன் அப்படி எழுதும்படி செய்தார் என்று நினைக்கிறேன். அதன் விளைவாக இன்று இரவு வரைக்கும் அந்த பொருளை நாம் தெரிந்து கொண்டு பவுல் ஏன் அப்படி எழுதினார் என்பதை காண்பிக்க முடிகிறது. ஏனென்றால் அது வேதபூர்வமானது, எதுவும் நித்தியமானது. அந்த பழைய சிறையின் இருட்டறையில் உட்கார்ந்து கொண்டு அவன் இயேசுவினால் கட்டப்பட்டவன் என்று தன் சகோதரனுக்கு எழுதினதன் மூலம் அவனை சுற்றிலும் இருந்த சூழ்நிலையை அவனால் வெளிப்படுத்த முடிந்தது. அவன் சிறையில் இருந்தான். அவன் அதை குறித்து இந்த கிறிஸ்துவின் ஊழியக்காரனிடம் கூறவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கட்டப்பட்டவன் என்பதையே குறிப்பிடுகிறான். ஏனெனில் கிறிஸ்துவ வார்த்தை. பவுல் தன் காலத்தில் சிறந்த அறிவாளியாக இருந்தான். அவனுக்கு பெரியவனாக வேண்டும் என்னும் ஆவல் குடிக்கொண்டிருந்தது.
அவன் சிறந்த மேதைகளிடம் கல்வி பயின்றான். கமாலியல் என்னும் பெயருடைய ஒரு சிறந்த ஆசான் இருந்தான். அவன் அக்காலத்தில் மிக சிறப்பாக விளங்கிய பள்ளிக்கு சென்றான் என்று நான் கூற முடியும். உதாரணமாக இன்று நாம் பெற்றுள்ள வீடன், பாப் ஜோன்ஸ் போன்ற சிறந்த பள்ளிகள் போல அவன் வார்த்தையின் ஊழியக்காரனாவதற்கு பயின்றான். அவன் நன்கு கல்வி கற்றவன், சாமர்த்தியம் உள்ளவன், மிகவும் புத்திசாலியான ஒரு இளைஞன். அவன் பெரியவனாக வேண்டும் எனும் நோக்கம் அவனுக்குள் இருந்தது. என்றாவது ஒரு நாள் அவன் பிரதான ஆசிரியனாக வேண்டும் என விரும்பினான். அவனுக்கு பெரியவனாக வேண்டும் எனும் நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் பயிற்சி பெற்றான். அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் அதற்கு கழித்தான். ஒரு கால் 8 அல்லது 10 வயது தொடங்கி 30 அல்லது 35 வயது வரைக்கும் பயின்று கல்லூரி படிப்பை முடித்து பட்டங்களை பெற்றிருப்பான். அவன் அக்காலத்து குருமார்களின் சார்பில் இருந்தான். அவன் எருசலேமில் இருந்த பிரதான ஆசிரியரிடமிருந்து தனிப்பட்ட கட்டளை பெற்றான். அது எழுதப்பட்டு நம்பத்தகுந்த இந்த சவுலிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவன் தமஸ்குவுக்கு சென்று அவனுடைய கருத்துக்கு மாறான விதத்தில் தேவனை ஆராதிப்பவர்களை கட்டி சிறையில் அடைத்து அவனுக்கு விருப்பமானால் அவர்களை கொல்லவும் அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவனுக்கு பெரியவனாக வேண்டும் எனும் நோக்கம் இருந்தது. அதற்காக அவன் பெற்ற பயிற்சி அனைத்தும் தேவன் எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்து போட்டார். அவனுடைய நோக்கம், அதை நிறைவேற்ற அவன் தந்தை அவனுக்கு செலவு செய்த தொகை, அவன் பெற்றோர் அவன் பெரியவனாக வேண்டும் எனும் கொண்டிருந்த நோக்கம், இவை எல்லாம் அவனை விட்டு நீக்கப்பட்டது. ஏனெனில் தேவன் அவனுக்காக வேறொன்றை வைத்திருந்தார். எனவே அவன் வாழ்க்கையை கொண்டிருந்த குறிக்கோளுக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதை தவிர்த்து வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக மாறினான். தமஸ்குவுக்கு போகும் வழி பவுலை மாற்றினது. பகல் வேலை சுமார் 11 மணி அவன் போய்க் கொண்டிருந்த போது அவன் கீழே வீழ்த்தப்பட்டான். அப்பொழுது சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் அண்ணாந்து பார்த்து, அவன் யூதனாய் இருந்தபடியால் அந்த அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். இதை ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த யூதன் வேறொருவரையும் ஆண்டவரே ஏலோகியம் என்று அழைத்திருக்க மாட்டான். அவன் பயிற்சி பெற்ற அறிவாளியானதால் அவர் யார் என்பதை திருப்தி கொள்ளாமல் அப்படி அழைத்திருக்கவே மாட்டான். அவன் அண்ணாந்து பார்த்தபோது தன் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின இந்த ஒளியை, அக்னி சம்பத்தை அவன் கண்டான். அவன் உடனே, ஆண்டவரே ஏலோகியம், ஆண்டவரே ஏலோகியம், ஆண்டவரே நீர் யார் என்றான். அவர், இயேசு நானே என்று கூறின போது வேத சாஸ்திரம் படித்திருந்த இவனுக்கு எவ்வளவு ஆச்சரியமாய் இருந்திருக்கும். அவன் யாருக்கு விரோதமாய் இருந்தானோ அவர் என்ன ஒரு திருப்பம். ஒரு உயரிய குறுக்குள்களை கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு அவன் யார் என்பதை அவன் யாரை துன்பப்படுத்துகிறான் என்று கேட்டபோது எவ்வளவு பயங்கரமான அதிர்ச்சியாய் இருந்திருக்கும். அவனுடைய ஆசைகள் அவன் செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருந்த முக்கியமான காரியத்திலிருந்து அவனை தூர விலக்கி இருந்தன. அவர் இயேசு நானே என்று கூறினதை கேட்டபோது அந்த அப்போஸ்தலனுக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாய் இருந்திருக்கும். அவன் துன்பப்படுத்தின அவர், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இங்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் உணர வேண்டும். அதாவது, சபையை பரிகாசம் செய்கிறவர்கள் உண்மையில் சபையை பரிகாசம் செய்யவில்லை, அவர்கள் இயேசுவை பரிகாசம் செய்கின்றனர். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நுண்ணறிவு படைத்த பவுல் அவன் இந்த கூட்டத்தினரை துன்புறுத்தினதன் மூலம் அவன் சேவிப்பதாக உரிமை கோரின அந்த தேவனை துன்புறுத்தினான் என்பதை அவனால் எப்படி நம்ப முடிந்திருக்கும்? இதை அதிகமாக விளக்க அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். நான் கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் அனைவரும் நன்கு பயிற்சி பெற்றிருக்கிறோம். அதுவே இன்றைக்கும் நடக்கிறது. பவுல் அறியாமையின் காரணமாக இருப்பினும் அவன் மிகவும் புத்திசாலி, சாமர்த்தியம் உள்ளவன். அவன் துன்பப்படுத்தின படிப்பில்லாத கலிலேயர்களை காட்டிலும் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன். இவர்கள் தங்களுடைய தாழ்மையில் பெருமளவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பவுலோ அதிகம் படித்தும் நுண்ணறிவு படித்திருந்தும் கூட அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமஸ்குவுக்கு போகும் வழியில் அது அவனுக்கு எத்தகைய திருப்பமாய் இருந்திருக்கும். ஒளி அவனை தாக்கியதால் அவன் பார்வையிழந்தான். எனவே அவனால் தன் பணியை நிறைவேற்ற முடியவில்லை. அவன் நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அது ஒரு தீர்க்கதரிசியின் வீடாயிருந்தது. அப்போது அனனியா என்னும் பெயருடைய ஒரு தீர்க்கதரிசியை அவனை அங்கு சந்தித்தான். பவுல் வருவதை அவன் ஏற்கனவே தரிசனத்தில் கண்டு அவன் இருந்த இடத்தை அடைந்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் உன்மேல் என் கைகளை வைக்கும்படி என்னை அனுப்பினார் என்றான். அது எங்கு வந்து விட்டது என்று பார்த்தீர்களா? அது பவுலுக்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் பாருங்கள். அவன் செய்வதற்காக பெற்ற பயிற்சி அனைத்தும் வீணாய் போனது. அவனுடைய கல்வி அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போனது. அவனுக்கு ஒரு அனுபவம் உண்டானது என்று அவன் அறிந்து கொண்டான்.
இது நமக்கு மற்றும் ஒரு பாடம். அதாவது அனுபவம் மாத்திரம் போதாது, அது தேவனுடைய வார்த்தையின்படி உள்ள அனுபவமாக இருத்தல் அவசியம். எனவே அவன் ஒரு முறை அதை கண்டு அது அவனுக்கு முன்பு இருந்த மற்றவர்கள் பெற்ற மகத்தான ஒன்று என்பதை அறிந்து அப்பொழுது இருந்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரபி தேசத்து பாலைவனத்தில் 3 வருடம் 6 மாதங்கள் செலவழித்து அவனுடைய அனுபவம் வேதபூர்வமானதா என்று அதனுடன் ஒப்பிட்டு பார்த்தான். அவன் அது ஒரு சிறு விபத்து, நான் அறிவாளியிலேயே பின்பற்றுவேன் என்று கூறியிருந்தால் அவன் கட்டப்பட்டவனாக ஆக வேண்டியிருந்தது. எனவே அவன் ஒப்பிட்டு பார்த்த பிறகு முன்னடையாளங்களை உபயோகித்து எபிரேய நிருபத்தை எழுதினான். பாருங்கள், 3.5 வருட காலமாக அவன் அங்கு வார்த்தையில் கிடந்திருந்து அவனை அழைத்த அதே தேவன் அவனுடைய அறிவு அனைத்தும் மாற்றுவதை கண்டான். அவனுடைய சிந்தனை அனைத்தும் அவன் எதுவாக இருக்க பயிற்சி பெற்றானோ அது அனைத்தும் அவனுடைய நோக்கம் அனைத்தும் அவனை விட்டு எடுத்து போட்டார். அவன் கட்டப்பட்டவனானான். தேவனுடைய அன்பு மிக அதிகமாக இருந்து வெளிப்பாட்டை பெற்ற போது அவனால் அதிலிருந்து விலகி செல்ல முடியவில்லை. தேவனை சந்திக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியின் அனுபவமும் அதுவே. நீங்கள் பெரிய ஒன்றுடன் தொடர்பு கொள்ள நேரிடும் போது நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட்டு அதற்கு கட்டப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். பாருங்கள், மற்ற எல்லாவற்றிலிருந்தும் நீங்கி விலகி இதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். பாருங்கள், மற்ற எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விலகி இதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். ஒருமுறை இயேசு பரலோக ராஜ்யம் ஒரு விலை உயர்ந்த முத்தை வாங்கும் வியாபாரிக்கும் ஒப்பாயிருக்கிறது என்றார். அவன் அந்த விலையுயர்ந்த முத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்கிறான். அதுதான் இங்கு நடக்கிறது. உங்களுக்கு அறிவில் விளைந்த கருத்து உள்ளது, உங்களுக்கு வேத சாஸ்திர அனுபவம் உள்ளது. ஆனால் நீங்கள் உண்மையானதை கண்டுகொள்ளும் நேரம் வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் மறுத்தறிந்து அதுக்குள் நுழைந்து கொள்கிறீர்கள். அது என்னவென்று பவுல் அறிந்திருந்தான். அவன் ஏதோ ஒன்றுக்குள் சேணம் பூட்டி கொண்டு வரப்பட்டதை உணர்ந்தார். நாம் குதிரைக்கு சேணம் பூட்டி கொண்டு வருவது போல ஏதோ ஒன்றை இழுக்க பவுல் தான் பெற்ற அனுபவத்தை 3.5 வருட காலமாக வேதத்துடன் ஒப்பிட்டு பார்த்த பிறகு தேவன் அவனை பரிசுத்த ஆவியின் மூலம் தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்தான். அவனுடைய அனுபவத்தின் மூலம் புறஜாதிகளின் முன்னால் சுவிசேஷத்தை இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே அவனுக்கு சேணம் பூட்டினார். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்னும் முறையில் நாமும் கூட சேணம் பூட்டப்பட்டு அடக்கி உள்ளே கொண்டு வரப்படுகிறோம். நாம் வார்த்தைக்கு சேணம் பூட்டப்பட்டுள்ளோம். யார் என்ன கூறினாலும் கவலை இல்லை. நீங்கள் அதற்கு சேணம் பூட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அதில் ஏதோ ஒன்று உள்ளது காரணத்தினால் அதிலிருந்து நீங்கள் விலகி செல்ல முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அதனுடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது வார்த்தையுடன் உங்களை நுகத்தில் பிணைத்தது. யார் என்ன கூறினாலும் வார்த்தை உங்களுடன் வருகிறது. அதற்குள் சேணம் பூட்டப்பட்டு கொண்டு வரப்பட்டு அதனுடன் நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் பரிசுத்த ஆவியை கொண்டு வார்த்தையை அடக்கி கொண்டு வரப்பட்டான். அவன் பரிசுத்த ஆவியை கொண்டு வார்த்தையை அடக்கி கொண்டு வரப்பட்டான். அவன் அரபி தேசத்து பாலைவனத்தில் மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்த போது அவனுடைய பழைய காரியங்கள், அனுபவங்கள், குறிக்கோள்கள் அவனிலிருந்து களையப்பட்டன. அவ்வாறு நாமும் களையப்பட வேண்டும் என்று இன்று நாம் காண்கிறோம். ஜனங்கள் களையப்பட விரும்புவதில்லை. மெத்தடிஸ்ட் சகோதரன் தன் மெத்தடிஸ்ட் போதகத்தை சிறிது பற்றிக் கொள்ள விரும்புகிறான். அதுபோல பாப்டிஸ்ட் சகோதரன் தன் பாப்டிஸ்ட் போதகத்தை சிறிது பற்றிக் கொள்ள விரும்புகிறான். பாருங்கள், ஆனால் நீங்கள் முற்றிலுமாக அவைகளிலிருந்து களையப்பட்டு புதிதாக மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துவது போல அங்கிருந்து தொடங்க வேண்டும். என் தகப்பனார் போதகருடன் சபையில் கை குலுக்கின போது இதை பெற்றுக் கொண்டார். அவர் விசுவாசமுள்ள சபை உறுப்பினர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது அவருடைய இனத்துக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் நாமோ வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். இக்காலத்தில் நாம் வேதாகம நாட்களுக்கு திரும்பி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். போதகரும் சேணம் பூட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் வேறொரு யுகத்தை அடைந்த போது பழைய சேனத்தை கலந்து புது சேனத்தை பூட்டிக் கொள்ள அவர்கள் தவறினர். அதைத்தான் இன்று நாம் காண்கிறோம். நாம் சபை காலங்களை பற்றி பேசின போது நிரூபித்தபடி நாம் ஸ்தாபனங்களின் காலத்தை கடந்து வந்தோம். இப்போது பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வந்து தம்மை உறுதிப்படுத்தி தம்மை தெரிய பண்ணி அவர் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். ஓ என்ன ஒரு மகத்தான நேரம்! அவன் அறிந்திருந்தான் வேறொரு காரியம். அவன் சேணம் பூட்டப்பட்ட இதற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அவனால் வேறெங்கும் செல்ல முடியாது என்பதை அறிந்திருந்தான். அவன் போக விரும்பினாலும் கூட அவன் பெரியவனாக வேண்டும் எனும் குறிக்கோள் அவனுக்கு அழைப்பு கொடுத்த சகோதரரிடத்தில் போக தூண்டினாலும் அவன் வேறொன்றை செய்ய ஆவியினால் ஈர்க்கப்பட்டான். அவன் தனக்கு சொந்தமானவன் அல்ல. யாராவது ஒருவர் அவனிடம், சகோதரன் பவுலே, எங்கள் சபைக்கு வாருங்கள், எங்களுடைய மிகப்பெரிய சபை, எங்கள் சபையார் அதிக எண்ணிக்கை கொண்டவர்கள், உங்களுக்கு நிறைய காணிக்கை என்று கூறினாலும் அவன் ஆவியில் நெருங்கி ஏவப்பட்டு, இங்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், நான் அவரிடம் சென்று அவரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும்
அவரை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பான். வேறெங்கோ செல்லும்படி ஆவியானவர் அவனை நெருக்கி ஏவினார். அவன் கட்டப்பட்டவன் என்பது சரியே. ஓ தேவனே, நாங்களும் அவ்வாறே கட்டப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு செய்யும். எங்கள் சுயநல குறிக்கோள், எங்கள் சொந்த தீர்மானம், எங்கள் சொந்த கருத்துக்கள் இவரில் இருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாய் இருக்க நான் நினைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டவன் என்பது மிகப்பெரிய வாக்குமூலம். ஞாபகம் கொள்ளுங்கள், அவரே வார்த்தை. யார் என்ன நினைத்தாலும் அவர் வார்த்தை என்பது உண்மையே. பாருங்கள், நீங்கள் வார்த்தைக்கு கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் எந்த ஸ்தாபனமும் உங்களை அதிலிருந்து விலக செய்ய முடியாது. அது வார்த்தை, அதற்கு நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அது எப்படி நடந்து கொள்கிறதோ அப்படியே நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். அவன் போக விரும்பின சில இடங்களுக்கு அவனால் செல்ல முடியவில்லை. ஏன்? பரிசுத்த ஆவி தடை செய்தார். அநேக சமயங்களில் பவுல் ஒரு இடத்துக்கு போக நினைத்து அங்கு பெரிய கூட்டங்கள் நடக்க ஏது உண்டு என்று எண்ணின போது ஆவியானவர் அவனை போக விடவில்லை என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பவுல் கட்டப்பட்டவன் என்பதை அது தெளிவாக எடுத்துக்காட்டி நிரூபிக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவன் ஆவியினால் அவருடைய வார்த்தைக்கு கொண்டு வரப்பட்டான். ஓ, அது எனக்கு பிரியம். அவன் கட்டப்பட்டவனாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, அதை மாத்திரம் செய்ய அன்பு என்னும் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தான். அவன் கட்டப்பட்டவன். அவன் அன்பின் சங்கிலியினால் கட்டப்பட்டவன். அவன் கிறிஸ்துவினால் நுகத்திலே பிணைக்கப்பட்டவன். அவன் வேறு யாரோடு நுகத்தில் பிணைக்கப்பட முடியாது. அவரோடு மாத்திரமே அவன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தான். அவர் அவனை எங்கு வழி நடத்தினாரோ அங்கு செல்ல வேண்டியவனாயிருந்தான். அவனுக்கு பாதையின் இரு பக்கமும், இப்பக்கமும் அப்பக்கமும் பசுமையாய் காணப்பட்ட போதிலும் அவனால் அங்கு செல்ல முடியவில்லை. தலைவரும் நுகமும் சென்ற பாதையிலேயே அவன் செல்ல வேண்டியதாயிருந்தது. ஓ பிரணாம் கூடத்தனாராகிய நாம் இன்றிரவு நம்முடைய சுயநலத்தையும் சொந்த குறிக்கோள்களையும் கைவிட்டு நம்மை முழுவதும் அர்ப்பணித்து அவருடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாக ஆக முடிந்தால், உலகத்தில் உள்ள மற்றவர் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் நாம் அன்பின் சங்கினால் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கட்டப்பட்டவர்கள். என் கால்கள் கிறிஸ்துவனுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளதால் நவீன அரை நிர்வாணிகளை தெருவில் காணும்போது அது தலையை திருப்பிக் கொள்ளும். என் இருதயம் அன்பினால் அவருடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் இவ்வுலகத்தின் மேல் எனக்கு இனி ஒருபோதும் ஆசை இருக்க முடியாது. என் சித்தம் அவருடன் இணைக்கப்பட்டுள்ளதால் என்ன குறிக்கோள்களையும் என்னவென்று எனக்கே தெரியாது. கர்த்தாவே, என்னை நீர் எங்கு நடத்தினாலும் உம்மை பின்தொடர்ந்து செல்வேன். நான் கட்டப்பட்டவனாக இருப்பேன். பவுல் சரியானபடி கட்டப்பட்டவனாக இருந்தான். அவன் தவறான எதையும் கூறவில்லை. வார்த்தையினால் நடக்க அவன் பரிசுத்த ஆவியினால் பயிற்சி பெற்றார். அவனுக்கு ஒரு வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவனோ அவனுக்கு வேறு வழியில் பயிற்சி அளித்தார். அவன் குறிக்கோள் என்னவாயிருந்த போதிலும் அவன் கர்த்தருக்கு காத்திருக்க பரிசுத்த ஆவியால் பயிற்சி அளிக்கப்பட்டான். பரிசுத்த ஆவியின் மூலம் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் பவுலும் சீலாவும் ஒரு குறிப்பிட்ட நகரிலிருந்து தெருவின் வழியாய் வந்து கொண்டிருந்தனர். பவுல் அங்கு ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்போது பிசாசு பிடித்த ஒரு பெண் அவர்களை பின்தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டே வந்தாள். அந்த பெண்ணில் இருந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு அவளை விட்டு வெளியே வரும்படி கட்டளையிட அப்போஸ்தலர் என்னும் முறையில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது என்று பவுல் அறிந்திருந்தான். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? அவன் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து முடிவில் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அவனிடம் பேசினார். அவன் இதுதான் அந்த நேரம் என்று சொல்லி அசுத்தாவியை அவளை விட்டு வெளியே வா என்று கட்டளையிட்டான். பாருங்கள், அவன் கர்த்தருக்கு காத்திருக்க அறிந்திருந்தான். அங்குதான் இன்று அநேகர் வார்த்தைக்கு நிந்தையை வருவிக்கின்றனர். அவர்கள் தங்கள் சுய ஆசைகளுடன் செல்கின்றனர். அதன் விளைவாக எவ்வளவு எழுப்புதல்கள் தோல்வி அடைந்துள்ளன. கர்த்தர் என்ன கூறுகிறார் என்று அறிந்து கொள்ள சுவிசேஷகன் காத்திராத காரணத்தால் சிலர் இங்கு வாருங்கள் என்று அழைத்தால் அவர்களுடன் உடனே அங்கு சென்று விடுகின்றனர். ஏனெனில் அவர்களுடைய சங்கம் போங்கள் என்று உத்தரவிடுகிறது. பரிசுத்த ஆவி அதற்கு மாறாக கூறியிருப்பார். இருப்பினும் அந்த மனிதனுக்கு மாகாண போதகர் அல்லது பேராயர் அல்லது வேறு பெரிய பதவி அடைய வேண்டும் என்னும் ஆசை இருப்பதால் அவரை ஏதோ ஒன்று நீ போக வேண்டும் என்று இருக்கிறது. இருப்பினும் அங்கு போகக்கூடாது என்று அவருக்கு தெரியும். ஏனெனில் பரிசுத்த ஆவி வேறு இடத்துக்கு போ என்றார். பாருங்கள், அவர் தன் ஸ்தாபனத்துடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஸ்தாபனத்துக்கு கட்டப்பட்டவராய் இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுடன் நுகத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவார். அவர் இயேசுவினால் கட்டப்பட்டவர் ஆவார். அப்போது யார் என்ன கூறினாலும் அவரை பாதிக்காது. அது சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் அவருக்கு இருக்கும். அவர் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுத்து அதை மாத்திரமே அன்றி வேறொன்றையும் பேச மாட்டார். யாராவது ஒருவர் சகோதரன் ஜோன்ஸ், சகோதரன் ராபர்ட்ஸ் என்பார்களானால், அல்லது நமது தேசத்தில் உள்ள டாமி கிக்ஸ், ஓரல் ராபர்ட்ஸ் அல்லது டாமி ஆஸ்பன் போன்ற பெரிய சுவிசேஷர்களிடம் யாராவது ஒருவர், டாமி இங்கு வாருங்கள், நீங்கள் தேவனுடைய மகத்தான மனிதர், அல்லது ஓரல், என் மாமா அங்கு வியாதியாக கிடைக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன், அவரை சுகப்படுத்த உங்களிடம்
வல்லமை உண்டு என்று நான் நம்புகிறேன் என்று கூறுவாரானால், ஒரு கால் பரிசுத்த ஆவி அவரிடம் இப்போது போக வேண்டாம் என்று கூறியிருக்க கூடும். இருப்பினும் அந்த மனிதனிடம் அவர் கொண்டுள்ள நட்பு நிமித்தம் அவருடன் செல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அப்படி போகாவிட்டால் அந்த மனிதனுக்கு சத்ருவாகி விடுவார். அந்த மனிதன் அவர் இன்னாரிடம் சென்று அந்த பிள்ளைக்கு அல்லது அந்த பையனை சுகமாக்கினார் என்று எனக்கு தெரியும். நான் அநேக ஆண்டுகளாக அவர் நண்பராக இருந்தும் கூட என் வீட்டுக்கு வரமாட்டேன் என்கிறார் என்பார். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் அங்கு போக வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டால் அவர் போகாமல் இருப்பது நல்லது. அவர் தேவனோடும் நோக்கத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய நண்பரை அவர் நேசிக்கிறார். இருப்பினும் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டால் மாத்திரமே அங்கு செல்வது நல்லது. இல்லாவிட்டால் அங்கு அவர் செல்வதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அனுபவம் எனக்கு எத்தனையோ முறை உண்டாயிருக்கிறது. அவன் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவி கூறும் வரைக்கும் பவுல் காத்திருந்தான். பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பது மிகவும் நல்லது. ஒரு இரவு அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவன் அங்கு நடந்து சென்ற போது கால்கள் வழங்காத ஒரு மனிதனை கண்டான். திடீரென்று ஆவியானவர் அவனிடம் பேசினார். அவன் நான் காண்கிறேன் என்றான். எப்படி? ஒரு தீவில் அவர்களுக்கு கப்பல் சேதம் ஏற்படும் என்று அவன் கண்ட அதே விதமாக நீ சுகம் பெற உனக்கு விசுவாசம் உண்டு என்று காண்கிறேன். எழுந்து காலென்று நில், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்கினார். பார்த்தீர்களா? அவன் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு வாரம் எழுப்புதல் கூட்டம் நடத்தியும் ஒன்றும் நடக்கவில்லை. பரிசுத்த ஆவி உரைக்கும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். பாருங்கள், அவன் அதனுடன் பிணைக்கப்பட்டிருந்தான். நீங்கள் சகோதரன் பிரணாமை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூறுவதற்கு இப்பொழுது முரணாக கூறுகிறீர்களே எனலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னிடம் வழியில் பேசி உன்னை வியாதிஸ்தலத்திற்கும் ஊனமுற்றவர்களிடத்துக்கும் அனுப்புகிறேன் என்றார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். அது பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிதல். நிச்சயமாக அவர் நான் போக கட்டளையிடும் வரைக்கும் நான் போகவில்லை. நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்காக காத்திருந்தேன். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது எனக்கு கிடைக்கும் வரைக்கும் நான் செல்லவில்லை. பாருங்கள், அதுதான் வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. ஆம், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தான். தேவனுடைய கட்டளையை செய்யவே ஆவியானவர் அவனை வற்புறுத்தினார். அவன் அப்போது இயேசு கிறிஸ்துவின் சிறை கைதியானான். நண்பர்களே, நாம் மட்டும் சிறை கைதியாகிவிட்டால் இங்கு உஷ்ணமாய் உள்ளதென்று அறிவேன். நான் இன்னும் வேதத்தில் உள்ள இரண்டு பேர்களை குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு 6 அல்லது 8 பேர்களை எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் 2 பேர்களை மாத்திரம் குறிப்பிட போகின்றேன். நாம் மோசை எடுத்துக்கொள்வோம். அவன் விடுவிக்க பிறந்தவன் என்பதை அறிந்திருந்தான். மோசையை குறித்து விவரிப்பதற்கு முன்பு இதை கூற விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே தனக்கு உண்மையாய் சேவிக்க மனதுடைய ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை அவருக்கு கட்டப்பட்டவனாய் ஆக்குகிறார். ஒரு மனிதன் தனக்குள்ள சுய ஆசை அனைத்தும் அவனுடைய ஜீவன், ஆத்மா, சரீரம், சித்தம், சுய ஆசை அனைத்தும் ஒப்புவித்து வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்கு முற்றிலும் கட்டப்பட்டவனாகி தேவனை சேவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கருத்துக்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு கால ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் உங்களை உயர்த்தி நீங்கள் பிரகாசிப்பதற்கென ஒரு பெரிய பதவியை கொடுக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன நேருகிறது? சில நாட்கள் கழித்து நீங்கள் தோல்வி அடைந்த நிலையில் உள்ளதை காண்பீர்கள். தேவன் தமக்கு கட்டப்பட்ட சித்தமுள்ள ஒருவனை பெறும் வரைக்கும் கட்டப்பட்ட சித்தமுள்ளவர்களுக்காக தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை செய்து வருகிறார். ஒரு மனிதன் எல்லாவற்றிற்கும் எதிராக கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக ஆக வேண்டும். எனவே கிறிஸ்துவை தவிர வேறு யாருடனும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது உங்கள் தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, கணவன், மனைவி யாராயிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் மாத்திரமே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தேவன் உங்களை உபயோகிக்க முடியும். அது வரைக்கும் அவர் உங்களை உபயோகிக்க முடியாது. சில சமயங்களில் நான் வெளியே செல்லும் போது ஜனங்களிடம் கடினமாக பேசுகிறேன். பாருங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் மறுத்தறிய வேண்டும் என்றே நான் முனைகிறேன். நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் தொடங்க வேண்டும். உதாரணமாக, சில சமயங்களில் பெண்கள் தலைமயிரை கத்தரித்து அவலட்சணமான உடைகளை உடுத்து அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்வதற்கு விரோதமாக கூக்குரலிட வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் அது சிறிய காரியம் எனலாம். நல்லது, நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் தொடங்க வேண்டும். எனவே நீங்கள் ஒரு காரியத்தில் தொடங்கி உலக பிரகாரமான பார்வைகளை அறுத்தறிந்து கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவர்களாகி அதன் பிறகு ஒவ்வொன்றாக அறுத்தறிந்து முடிவில் கடைசியான காரியத்தை அறுத்தறியுங்கள். அப்பொழுது நீங்கள் முற்றிலும் கட்டப்பட்டவர்களாகி விடுவீர்கள். அவருடைய பிடியில் நீங்கள் வந்து விடுவீர்கள். அவர் உங்களை தமது பிடியில் கொண்டிருப்பார்.
மோசே இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்தவன் என்று அறிந்திருந்தான். மோசைக்கு இருந்த ஆசையை கவனித்தீர்களா? அவருடைய தாய் தான் அவனுக்கு பால் கொடுக்கும் ஸ்திரீயாக இருந்தாள் என்று அவள் கூறியிருப்பாள். மோசே பிறந்த போது அவனுடைய தாய், மோசே உனக்கு தெரியுமா, உன் தகப்பன் அம்ராமும் நானும் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். மீட்கிறவன் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நாங்கள் அறிந்தபோது தேவராகிய கர்த்தாவே, நாங்கள் மீட்கிறவனை காண விரும்புகிறோம் என்று ஜெபம் செய்தோம். ஒரு நாள் இரவு கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தில் நீ பிறப்பாய் என்றும் நீதான் மீட்கிறவன் என்றும் கூறினார். நாங்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கு பயப்படவில்லை, ராஜா கூறினதற்கு நாங்கள் கவலை கொள்ளவில்லை. நீ மீட்கிறவனாக பிறந்திருக்கிறாய் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். மோசே, உன்னை நாங்கள் சரியான விதத்தில் வளர்க்க முடியாது என்று அறிந்தோம். உனக்கு நாங்கள் சரியான கல்வி கொடுக்க வேண்டும், சரியான பயிற்சி அளிக்க வேண்டும் என்று விரும்பினோம். எனவே நான் உன்னை ஒரு சிறு நாணற் பெட்டியில் வைத்து நீல நதியில் மிதக்க விட்டு நாணற் புலியின் வழியாக மைல் கணக்காக தள்ளி கொண்டு வந்து பார்வோனின் அரண்மனை பக்கம் திருப்பிவிட்டேன். அங்கே பார்வோனின் குமார்த்தி, அங்குதான் அவள் குளிக்கும் இடம் இருந்தது. உனக்கு பால் கொடுக்கும் ஒரு ஸ்திரீ தேவைப்படும் என்று நான் அறிந்தேன். நான் மிரியாமை அங்கு அனுப்பினேன். அவள் அங்கு நின்று கொண்டு பால் கொடுப்பவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியும் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றாள். மோசே, தேரே, உனக்கு இப்பொழுது 16 வயதாகிவிட்டது. நீ பார்வோனின் குமாரனாக போகின்றாய். என்றாவது ஒரு நாள் நீ ஜனங்களை விடுவித்து இங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றாள். மோசேயின் ஆசை அதிகமாக தொடங்கினது. அம்மா, நான் படிப்பேன், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் படிப்பேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் ராணுவ வீரன் ஆவதற்கு கஷ்டப்பட்டு படிப்பேன். அப்பொழுது இந்த ஜனங்களை எப்படி மீட்டு இங்கிருந்து கொண்டு போவதென்று எனக்கு தெரியும். நான் பெரிய தளபதியாக, பேராயராக இருப்பேன். அதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நான் டாக்டர் பட்டங்கள் பெற்று இங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு செல்வேன் என்றான். கத்தோலிக்க குருவானவர் சினிக்கிவியை போல் அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்ததுண்டா? சரி, அவர் புராட்டஸ்டன்ட்களை அந்த மார்க்கத்திலிருந்து விடுவிக்க போய் அவரே புராட்டஸ்டன்ட் ஆகிவிட்டார். எனவே இந்த சிறந்த குருவானவர் செனிக்வி அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதின புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அவர்கள் அவரை பிதா என்று அழைத்தார்கள். அவர் சகோதரன் சிக்னிவி நாம் யாரையும் பிதா என்று அழைப்பதில்லை. அவர் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் தவறென்று நிரூபிக்க வேதாமத்தை படித்தார். ஆனால் அவர் தோற்று போனார். அவர் வேதாமத்தை படிக்க தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆட்கொண்டார் என்று நினைக்கிறேன். அவர் பரிசுத்தாவை பெற்று அவர்களில் ஒருவரை போல ஆகிவிட்டார். எனவே இதை கவனியுங்கள். மோசே எல்லா பயிற்சியும் பெற்றான். ஏனெனில் அவனுக்கு தெரியும் அவன் சாமர்த்தியசாலி, கல்வி கற்றவன், நுண்ணறிவு படைத்தவன். எனவே யாருமே அவன் எகிப்திற்கும் கற்றுத்தர முடிந்தது. அவன் அவர்களுக்கு மனோதத்துவ நிபுணருக்கு கற்றுத்தர முடிந்தது. ராணுவ பராக்கிரமம் என்னவென்று அவர்களுடைய தளபதிகளுக்கும் அவன் கற்றுத்தர முடிந்தது. அவன் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய மேன்மையின் காரணமாக ஜனங்கள் மோசேக்கு பயந்தனர். ஓ, அப்படிப்பட்ட அறிவு என்னே! அவன் ஒரு தலைமை பேராயர் அல்லது போப்பாண்டவராக இருந்தான். அவன் மிகப்பெரியவன், பராக்கிரமம் உள்ளவன். அவன் இதை செய்த பிறந்திருந்தான் என்பதை அறிந்தவனாய் தன் குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டவனாய் பயிற்சி பெற்றான். இன்றைக்கு நடப்பது போல நான் கூறவில்லை. வேதாம பள்ளிகளில் பயிற்சி பெற்றவர்கள், நான் அப்படி கூறவில்லை. இங்கு மேற்கு பாகத்தில் $15 கோடி செலவில் வேதசாஸ்திர பள்ளி ஒன்றை கட்டுகின்றனர் பெந்தேகோஸ்தக்காரர். $15 கோடி செலவில் பள்ளி. என்னை பொறுத்தவரை அது மிஷனரிகளுக்கு செலவிடப்பட வேண்டும். எப்படியாயினும் அவர்கள் வேதாகம பள்ளியை விட்டு வெளியே வரும்போது என்னவா இருக்கின்றனர்? ஒரு கூட்டம் ரிக்கிகளாக. நிச்சயமாக அப்படித்தான் அவர்கள் வெளியே வருகின்றனர். அதே விதமாகத்தான் வேதாகம பள்ளியை விட்டு வெளியே வரும் மற்றவர்களும் உள்ளனர். நாம் காண்கிறோம், மோசே தான் பயிற்சி பெற்ற அனைத்திலும் இன்றைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பெரிய பேராயர்களை உருவாக்கின பின்பு நாம் காண்பது என்ன? நம்முடைய சுய ஆசைகளும் மோசையின் ஆசைகளைப் போல் ஆகிவிடுகின்றன. தேவன் மோசையை தம் கரங்களில் கொள்வதற்கு முன்பு அவனுடைய பயிற்சி அனைத்தும் அவர் களைய வேண்டியதாயிற்று. அவன் வெளியே போய் மீட்டான் என்பது உண்மையே. அவன் ஒரு எகிப்தியனை கொண்டான். அவன் அப்படி செய்த போது தவறு செய்ததாக உணர்ந்தான். அவன் அப்படி செய்திருக்க கூடாது. அதுவல்ல முறை. தேவன் அவனை வனாந்தரத்தின் பின்புறத்திற்கு கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. நீங்கள் கவனிப்பீர்களானால் தேவன் யாருக்காக ஒரு செய்தியை வைத்திருக்கிறாரோ அந்த ஆட்களை எல்லாம் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறார். அவர் பவுலுக்கு பயிற்சியை அளிப்பதற்காக அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு சென்று அவன் கண்ட பெரிய தரிசனங்களை அனைத்தும் விளக்கினார். நீ இந்த வனாந்தரத்துக்கு போ. அவன் அங்கு தங்கியிருந்த போது என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு முழுவதுமாக அறிவித்தார். மோசேயின் காலத்தில் அவர் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு சென்றார்.
அங்கு அவனை 40 ஆண்டுகள் தங்கும்படி செய்து அவனுடைய வேத சாஸ்திரம் அனைத்தும் சுய ஆசைகள் அனைத்தும் கலைந்தார். அவன் திரும்பி பார்த்து அவனுடைய தோள்களை காண அது எத்தகைய தருணமாய் இருந்தது. இன்றிரவு நாமும் அதையே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுய ஆசைகளை நாம் காணும் போது சுகமளிக்கும் கூட்டங்களை கவனித்து சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி தேவன் வியாதியஸ்தருக்கு சுகமளிக்க தொடங்கினாரா என்பதை பாருங்கள். சுகமளிக்கும் வரம் பெற்றவர் தங்கள் ஸ்தாபனத்தில் சேர மறுத்த காரணத்தால் அவர்கள் தங்களுக்கு என்ன சுகமளிக்கும் ஒருவரை பெற விழைந்தனர். நாம் என்ன செய்துவிட்டோம்? அதை சிறிது நேரம் சிந்திப்போம். மோசே செய்த அதே காரியத்தை நாம் செய்தோம். நாம் சென்று ஏதோ ஒரு விதமான அற்புதத்தை உற்பத்தி செய்ய முயன்று, நான் வியாதியை முகருகிறேன், என் கையில் ரத்தம் வருகிறது என்று கூறினோம். ஒரு அற்புதத்தை உற்பத்தி செய்தல். இப்போது நாம் பெற்றுள்ளது என்ன? அவர்கள் சிலர் அதிக இறுக்கமடைந்து அதை விட்டு விலகி குடிகாரராகவும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களாகவும் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகள் பெந்தேகோஸ்தே குறிக்கோளிலிருந்து அகன்று ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொள்வதில் சென்று விட்டது. பாருங்கள் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று. நாம் ஒரு எகிப்தியனை கொன்றோம், அது உண்மை. நாம் முயன்று பாடுபட்டு பணம் கொடுத்து ஜெப கூட்டங்களில் இரவு முழுவதும் உழைத்து ஒரு சத்தத்தையும் கேட்க முடியவில்லை. எனவே நாம் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்ய முயன்று அது முழுவதும் தோல்வி அடைந்து விட்டது என்று கண்டோம். நாம் மனாந்திரத்துக்கு செல்ல வேண்டியது அவசியம், அது உண்மை. ஆம் ஐயா, கேம்ப் கூட்டங்களுக்கும் பாடுபடுதலும் அதை ஏன் விட்டுவிடக்கூடாது? அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும், அதை கைவிட்டு விட வேண்டும். நாம் மோசே புரிந்த அதே செயலை செய்து கொண்டு வந்தோம், ஆனால் ஒரு உபயோகமும் இல்லை. 40 ஆண்டுகள் கழித்து மோசே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதை அறிந்து கொண்டார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்கு உரைத்த அந்த மகத்தான கிரியைகள் வெளிப்பட்டு நாம் மறுபடியும் பிறப்பது எப்படி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற சத்தியங்களை எடுத்துரைத்த பிறகும் பாருங்கள், ஜனங்கள் சத்தியத்தில் கொண்டு வரப்பட்டு அதில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் தங்கள் சொந்த ஸ்தாபன தத்துவங்களை கை கொள்ள தொடங்கினர். அது ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒன்று. அவர்கள் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து அது உண்மையை போல் காணும்படி செய்கின்றனர். இத்துடன் அதை நிறுத்திக் கொள்வது நலம். நான் கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு போதிய ஞானம் உள்ளது என்று நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். ஆனால் அது என்ன விளைவித்தது என்று பாருங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நமக்கு என்ன உள்ளது? ஸ்தாபனங்களால் நிறைந்த தேசம். அவர்கள் வேத வசனங்களை மறுதலித்து பரிசுத்த ஆவியின் ஜீவனை மனோதத்துவத்தினால் மனதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல் என்று அழைக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் சபைக்குள் அனுமதிக்க மறுத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி வேதபூர்வமானது என்று நிரூபித்த சர்பத்தில் வித்து நித்திய பாதுகாப்பு போன்றவர்களை பிரசங்கிக்க அனுமதி அளிப்பது இல்லை. அது தவறென்று நிரூபிக்க நான் சவாலுக்கு மேல் சவால் விட்டு இருக்கிறேன். அவர்கள் எதை பெற்றுள்ளனர்? லூத்தரும் மற்றவர்களும் பெற்றிருந்ததையே. எகிப்தியனை கொன்று போடுதல். அது என்ன? ஒரு கால் அது ஒரு மனிதனை தன் திருட்டுத்தனத்திலிருந்து திருப்பி இருக்கக்கூடும், அல்லது தன் மனைவிக்கு உண்மையா வாழும்படி செய்திருக்க கூடும். ஆனால் நீங்கள் அவனை என்ன செய்துவிட்டீர்கள்? எங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சபை அங்கத்தினராக செய்துவிட்டீர்கள். பாருங்கள், மோசே தான் பெற்றிருந்த 40 ஆண்டுகால பயிற்சியின் விளைவாய் மரித்து நாற்றம் எடுத்த ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் சுட்டி காண்பிக்க முடிந்தது. மரித்து அழுகி நாற்றம் எடுத்த ஒரே ஒரு எகிப்தியனை. இன்று இரவும் அவ்வாறே உள்ளது. இதுவரை நடைபெற்றுள்ள எழுப்புதல் கூட்டங்களில் விளைவாக நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றே ஒன்று, எகிப்தியன் இரவை குறித்த எவ்வாறு ஆப்பிரிக்க பழங்குடியினர் அறிய முடியவில்லையோ அவ்வாறு தேவனை அறியாத நாற்றம் எடுத்த ஒரு கூட்டம் சபை அங்கத்தினர்கள் மாத்திரமே. அவர்கள் என்ன கூறினாலும் எங்களால் அதை விசுவாசிக்க முடியாது என்கின்றனர். நாம் பட்ட எல்லா பாடுகளின் விளைவாய் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பெறுதல் என்பது மிகவும் பயங்கரமான காரியமே. ஒரு கால் நாம் பெரிய வேதாகம பள்ளியை பெற்று அதை சுட்டிக்காட்ட முடியும், ஆனால் அது மரித்த நிலையில் உள்ளது. நாம் ஒரு ஸ்தாபனத்தை சுட்டிக்காட்ட முடியும், அது மரித்த நிலையில் உள்ளது, அது நாற்றம் எடுக்கின்றது. நாம் முதலில் எதை விட்டு வெளிவந்தோமோ அதுதான் அது. நாய் தான் கற்கினதை தின்னவும் பன்றி சேற்றில பொருளவும் திரும்பி செல்வது போன்றது அது. ஒரே ஒரு மரித்த எகிப்தியன், அது என்னவென்று யாராகிலும் அறிந்திருக்க கூடும் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கென்று மோசே அழைக்கப்பட்டதை அவன் உணர்ந்திருந்தான். ஜனங்களின் மேல் கொண்டிருந்த பரிதாபத்தை இழந்து விட்டீர்களா? இல்லையா? பின்ன ஏன் நீங்கள் போய் அதை செய்யக்கூடாது? நீங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது? நீங்கள் ஏன் மற்றவர்களுடன் கடந்து கொள்ளக்கூடாது? மோசே அங்கு எரிகிற முச்செறிய அனுபவத்தை பெற்று, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவிக்க இறங்கி வந்தேன், அதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்னும் அந்த வார்த்தையை அது பிரகடனம் செய்யும் வரைக்கும் அவனிலிருந்த மற்றெல்லாம் களையப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதான் வார்த்தை. ஜனங்களின் சுய ஆசையோ அல்லது வாஞ்சையோ இல்லை. அதன் பிறகு மோசே என்னவானான்? அவன் எகிப்தியர்களை சந்திக்க விரும்பவில்லை,
இந்த காரியத்தை அவன் இனி ஒருபோதும் செய்ய விரும்பவில்லை. அவன் கட்டப்பட்டவன் ஆனான். ஆமென். அத்தனை வருடங்களாக அவனில் இருந்தவை களையப்பட்டு அதன் பிறகு அவன் எரிகிற முச்செடியில் கட்டப்பட்டவனாகிறான். அறிவு திறன் கொண்ட மகத்தான மோசே, எகிப்தில் மோசே வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அந்த வல்லமையான வேத சாஸ்திர நிபுணன் எரிகிற முச்செடியின் முன்னிலையில் என்ன செய்தான் என்று கவனிங்கள். அவன் தன் இயலாமையாக அறிக்கையிட்டான். அவன் தேவனுடைய உண்மையான நோக்கத்தை கண்டபோது அவன் அதை செய்ய இயலாது என்று அறிக்கையிட்டான். இருப்பினும் அவன் தன்னால் பெற முடிந்த வேத சாஸ்திரம் எல்லாவற்றிலும் பயிற்சி பெற்றிருந்தான். அவன் மிக சிறந்த பள்ளிகளில் பயிற்சி பெற்றான். இருப்பினும் அக்னி சம்பவம் அந்த முச்செடியில் தொங்கின போது அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் என்னால் பேசவும் கூட முடியவில்லை என்றான். ஆண்டவரே, நான் போவதற்கு எம்மாத்திரம்? மோசே, உன்னோடு நான் பேசட்டும். மோசே, உன்னோடு நான் பேச வேண்டும். உன் பாதரட்சிலை கழற்றி போடு. நீ தரையிலே விழு. உன்னோடு நான் பேச வேண்டும். அவனால் பேசவும் கூட முடியவில்லை. முடிவில் அவன் கட்டப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாக ஆகின்றான். பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டது போல மோசே தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கிறவன் ஆகின்றான். முடிவில் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் பிரஜைகளை கட்டப்பட்டவனாக்குகின்றார். ஓ என்னை, தேவனுடைய வார்த்தை அவனை போக சொன்ன போது மாத்திரம் அவன் போனான். என்னை அனுப்பினது யார் என்று சொல்லுவேன். இருக்கிறேன் என்பவரே, அது எப்படி நான் செய்வேன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சரி ஆண்டவரே, நீ சொன்னபடியே செய்வேன். இதோ இருக்கிறேன். ஓ என்னை, அதுதான் அவன் கட்டப்பட்டவன். அவன் கொண்டிருந்த கருத்துக்கு விரோதமாக அவன் செல்கிறான். அவன் ராணுவத்தை நடத்த பயிற்சி பெற்றிருந்தான். எல்லா ரதங்களும் ஒழுங்காக சென்று ஈட்டிகளால் தாக்கி அப்படித்தான் அதை கைப்பற்ற அவன் எண்ணம் கொண்டிருந்தான். அதுதான் அவன் பெற்றிருந்த பயிற்சி. ஆனால் அவன் கர்த்தரிடம், நான் எதை உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டான். அவர் உன் கையில் என்ன இருக்கிறது என்றார். ஒரு கோல். சில சமயங்களில் தேவன் மனித அறிவுக்கு கேலித்தனமாய் காணப்படும் காரியங்களை செய்வார். அவன் கையில் ஒரு கோல் இருந்தது. தாடி தொங்கிக் கொண்டிருந்த 80 வயது கிழவன் தன் மனைவியை கழுதியின் மேல் ஏற்றி அவள் குழந்தையை தன் இடுப்பில் வைத்து தசைகள் தொங்கிக் கொண்டிருந்த கரத்தில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு கர்த்தர் உரைக்கிறது என்பதை கொண்டவனாய் நிமிர்ந்து நடந்து சென்றான். என்ன, அவன் கட்டப்பட்டவனானான். வார்த்தை போக சொல்லும் போது மாத்திரம் நான் செல்கிறேன். வார்த்தை பேசும்போது மாத்திரம் நான் பேசுகிறேன். நீ எங்கே போகின்றாய்? நான் ஒரு கட்டளை பெற்றிருக்கிறேன். நான் பார்வோனின் முன்னால் சென்று தேவன் அவனுக்கு அனுப்பின இந்த கோலை காண்பிக்க வேண்டும். இதன் பிறகு என்ன செய்ய போகின்றாய்? அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியதை அவர் கூறுவார். பார்த்தீர்களா, நான் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. என்னை அவருடைய கடன்களில் ஒப்புவித்து கட்டப்பட்டவனாக ஆக வேண்டும். உன்னை குறித்தோ அல்லது வேறொன்றை குறித்தோ என்ன வேண்டாம். நீ கட்டப்பட்டவனாக ஆகிவிடு. மோசே கட்டப்பட்டவனானான். அவனால் பேசக்கூட முடியவில்லை என்று அறிக்கை செய்தான். முடிவில் தேவன் அவனை தமது கரங்களில் கொண்டார். தேவன் போக சொன்னால் மாத்திரமே அவன் போக முடிந்தது. அங்கே அவர் வார்த்தையை அவனிடம் கூறினார். அது வார்த்தை என்று அவன் அறிந்து கொண்டான். அவன் தன்னை வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பு கொடுத்தான். தேவன் மோசேயை தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அதை அவர் பவுலுக்கும் செய்தார். அது உங்களுக்கு தெரியுமா? பவுலை அவர் கீழ்ப்படுத்தினார். கோணல் மூக்கு கேலி செய்த யூதன் பவுல் PhD பட்டங்களை பெற்றிருந்தான். அவன் வார்த்தைக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பவுல் அங்கு உட்கார்ந்து கொண்டு வார்த்தையை கண்டு அது இயேசு என்று அறிந்து கொண்டான். அவன் தன் கரங்களை உயர்த்தி அவருக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். தேவனுடைய அன்பு அவனை வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தினது. அவன் புறஜாதிகளுக்கு முன்பாக என் நாமத்தை அறிவிப்பான். அவன் புறப்பட்டு சென்றான். மோசே, நான் உன் பிதாக்களின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அவர்களுக்கு நான் அளித்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறேன். அது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. என் ஜனங்கள் படும் உபத்திரவத்தை கண்டு என் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தேன். உன்னை கீழ்ப்படுத்த நான் இறங்கி வந்தேன். வார்த்தை என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீ அங்கு போவதற்காக உன்னை கீழ்ப்படுத்தினேன். என் ஜனங்களை விடுவிப்பதற்கென உன்னை வல்லவினால் நிறைத்து அனுப்புகிறேன். உன் கையில் அந்த கோலை சாட்சியாக எடுத்துக்கொண்டு போ, ஏனெனில் அதை கொண்டு ஒரு அற்புதம் நடக்க கண்டாய் என்றார். தாவீது கவன்கல்லை கொண்டு அற்புதம் நடந்ததை கண்டது போல் அவன் தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டு அங்கு சென்றான். முடிவில் தேவன் தனக்கு கீழ்ப்படிந்த ஒருவனை பெற்றார். தேவனுடைய வார்த்தை அவனை போக சொன்னால் ஊழிய அவனால் போக முடியாது. இன்றைக்கும் ஜனங்கள் மாத்திரம் அதையே செய்தால். அப்போது அவன் அவருக்கு கட்டப்பட்டவனானான். அன்பில் கட்டப்பட்டவன். இந்த அன்பில் கயிற்றினால் அவன் தேவனுடைய நுகத்தில் பிணைக்கப்பட்டான். எப்படி பவுல் அன்பின் கயிற்றினால் தேவனுடைய நுகத்தில் பிணைக்கப்பட்டானோ அதே விதமாக இருவரும் ஒரே விதமான பயிற்சி பெற்றனர். இஸ்ரவேல் ஜனங்களை ராணுவ பலத்தினால் விடுவிக்க மோசே பயிற்சி பெற்றிருந்தான். பவுல் அக்காலத்தில் உலகில் இருந்த பெரிய மார்க்க சக்தியின் மேலும் ரோமருடைய கைகளில் இருந்து அவர்களை விடுத்து சுயாதீனராக்கவும் பயிற்சி பெற்றிருந்தான். கமலியலின் கீழ் பயிற்சி அளிக்கும் பெரிய பள்ளிகள் இருந்தன.
இருவரும் வனாந்தரத்துக்கு சென்று வித்தியாசமான மனிதர்களாய் திரும்பி வந்தனர். இருவரும் அக்னி சம்பத்தை கண்டனர். இருவரும் தீர்க்கதரிசிகள். அது சரியா? இருவரும் தீர்க்கதரிசிகள். இருவரும் அக்னி சம்பத்திலிருந்து பேசப்படுவதை கேட்டனர். முற்றிலும் உண்மை. இருவரும் விடுவிப்பதற்கென தோன்றினர். இருவரும் வனாந்தரத்துக்கு சென்றனர். இருவரும் தங்கள் வீடுகளை விட்டு வனாந்தரத்துக்கு சென்றனர். தங்கள் ஜனங்களையும் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள சென்றனர். இருவரும் ஒரே விதமான பயிற்சி பெற்றிருந்தனர். ஆனாலும் தேவனோ அவர்களை வேறு விதமாக மாற்றினார். அவர்கள் முற்றிலும் கட்டப்பட்டவர்களாகி தங்கள் விருப்பப்படி நடவாமல் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அதே விதமாக நடந்தனர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாததாக இருக்கிறார். நமக்கு இன்னும் 10 நிமிடங்கள் கிடைக்குமா? நான் வேதத்தில் இன்னும் ஒருவனை குறித்து வேகமாக கூறிவிடுகிறேன். அவன் என் கண் முன் இருக்கிறான். அவனுடைய பெயர் யோசேப்பு. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குமாரன். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண முன்னடையாளமாக திகழ்ந்தான். அவன் தீர்க்கதரிசியாக பிறந்தான். அவனும் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தரிசனங்களை கண்டான். அவன் சிறு வயதாக இருந்த போதே அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்குவது போல் தரிசனம் கண்டார். ஆனால் கவனிங்கள், அவன் தன்னை பெரியவனாக பாவித்துக் கொண்டான். பாருங்கள், எல்லாருமே. ஆனால் தேவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? அவர் மற்றவர்களுக்கு செய்ததையே இவர்களுக்கும் செய்தார். ஏனெனில் மோசே மீட்கிறவன், பவுல் மீட்கிறவன், இப்பொழுது யோசேப்பு மீட்கிறவன். அவன் தன் ஜனங்களை பஞ்சத்திலிருந்து ரட்சித்தான். தேவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருந்தது? அவன் சிறையில் அடைக்க வேண்டியதாக இருந்தது. நேராக சிறையில். ஆமையா, அவர் சகோதரர்களால் இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டான். அவர்கள் அவனை போத்திபாருக்கு விற்றனர். போத்திபார் அவனுக்கு சிறிது சுதந்திரம் கொடுத்திருந்தான். முதலாவது என்ன தெரியுமா? அது அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அவன் அழுது கொண்டே சிறைவாசம் செய்தான். தேவன் அதை களைய வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது இதை கவனிங்கள். அவன் காவலில் இருந்த போது அவன் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அவனுடைய சகோதரர் அவனை வணங்குவது போல் அவன் கண்ட தரிசனம் அவன் நினைவில் எப்பொழுதும் இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏனெனில் அது அவன் தேவனிடத்திலிருந்து பெற்ற வரம் என்றும் அது நிறைவேற வேண்டும் என்றும் அவன் அறிந்திருந்தான். அதை நாம் மனதில் கொண்டவர்களாய் மாத்திரம் இருந்தால், அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி இந்த கடைசி நாட்களில் ஒரு சபையை அவர் ஒரு கூட்டம் ஜனங்களை பெறுவார் என்றும் அவர் செய்ய போவதாக வாக்குத்தத்தம் பண்ணினவை அவர் நிறைவேற்றுவார் என்றும் இது நம் வார்த்தையுடன் வாழும் நேரம் என்றும் அறிந்திருந்தால் நம்மை அவர் கட்டப்பட்டவர்களாக ஆக்க முயன்று கொண்டிருக்கிறார். அவருடன் அடைக்கப்பட நான் முன்பு பாடுபாடல் நான் தேவனுடன் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடன் அடைக்கப்பட விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? தேவனுடன் அடைக்கப்படுதலை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வேறொன்றும் செய்ய முடியாது. தேவன் போக சொன்னால் மாத்திரம் நாம் போக முடியும். தேவன் சொன்னதை மாத்திரமே நாம் செய்ய முடியும். அப்பொழுது நாம் தேவனுடன் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அவன் முழுவதும் தோல்வி அடைந்தான். அவன் அறிந்திருந்த அனைத்தும் அவனுக்கு புரிந்த அனைத்தும் முழு தோல்வி அடைந்து விட்டது. அது கிரியை செய்யவில்லை. அவன் சொல்வதை யாருமே கேளாத சூழ்நிலை அவன் வைக்கப்பட்டான். அவன் கட்டப்பட்டவனானான். அவிசுவாசிகள் அவனை விசுவாசிக்காத ஒரு சூழ்நிலையை அவன் வைக்கப்பட்டான். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? அவனுடைய ஊழியம் அவமாய் போனது. ஜனங்கள் தங்களுடைய தலைகளை திருப்பிக் கொண்டனர். அவன் காவலில் இருந்தபோது யாருமே அவன் மேல் கவனம் செலுத்தவில்லை. அவனுடைய ஊழியத்தினால் என்ன உபயோகம்? சிறை கம்பிகளின் பின்னால் நின்று கொண்டு அவன் பிரசங்கம் செய்திருக்க கூடும். அவர்களோ கேளாமல் அங்கிருந்து நடந்து சென்றிருப்பார்கள். பாருங்கள், அவன் கட்டப்பட்டவனானான். அவன் சரியாகும் வரைக்கும் தேவன் அவனை காவலில் வைத்தார். கவனியுங்கள், பவுல் தோல்வி. முடிவில் தேவன் யோசேப்பிடம் அவன் சிறைக்குள் வந்தார். அவர் பவுலிடம் மற்றவர்களிடமும் வந்தது போல அவர் யோசேப்பிடம் வந்து அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வர அவர் அவனுக்கு அளித்திருந்த வரத்தை உபயோகித்தார். நிச்சயமாக அவர் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர் என்ன செய்தார்? அவர் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவுடனே அவனுக்கு ராஜாவினால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவன் மாறினான். அவன் யாருக்கு கீழ் அடங்கியிருந்தானோ அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். அவர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவன் சொன்னதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆமேன். ஒரு நோக்கத்துக்காக பிறந்தான் என்று எப்போது மனதில் கொண்டிருக்கும் கட்டப்பட்டவன் எவனும் அவன் ராஜாவினால் அருகில் உட்கார பிறந்தான். மற்றவர் எல்லாரும் அவர்களுடைய முழங்கல்களை முடக்கி அவனை வணங்க வேண்டும். அப்படித்தான் அவன் கண்ட தரிசனம் உரைத்தது. ஆமேன். ஆனால் தரிசனம் முழுவதுமாக நிறைவேறுவதற்கு முன்பு அவன் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆமேன். அதன் பிறகு அவன் ஆளுகை செய்பவன் ஆகின்றான். அவன் சிறையை விட்டு வெளியே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டவனாகி தேவன் அவன் வாயில் போடுகிறதை மாத்திரம் அவனால் கூற முடிந்தது. அப்பொழுது தேவன் அவன் மூலம் அசைவாடினார். கவனிங்கள், பார்வோனின் சிறையை தன் விருப்பப்படி கட்ட யோசேப்புக்கு அதிகாரம் இருந்தது. நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல பார்வோனின் சிறை
கட்ட அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவர்கள் டீகன்மாராக இருந்தாலும் போதகர்களாக இருந்தாலும் மாகாண பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்கள் யாராயிருந்தாலும் அவன் உங்களை கட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தால் அவ்வளவுதான், அவர்கள் கட்டப்படுவார்கள். அவன் தன் சொந்த வார்த்தையை உரைத்து தன் சித்தப்படி அதை செய்திருக்க கூடும். ஆமேன், தேவனுக்கு மகிமை. ஓ, என் வாக்கை காத்துக்கொள்ள இன்னும் 3 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. அவன் தேவனுக்கு கட்டப்பட்டவனாக ஆனான் என்று காண்கிறோம். உலகத்துக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதை தவிர்த்து பவுலுக்கும் அதே விதமாக சம்பவித்தது, மோசைக்கும் அதே விதமாக சம்பவித்தது. தன் சொந்த கருத்துக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதை விட்டுவிட்டு தேவனுக்கு கட்டப்பட்டவனாக ஆதல். யோசேப்பு வெளியே வந்த போது அவன் தேவனுடைய வல்லமை பெற்றிருந்தான். சவுல் பவுலான போது மோசையின் சொந்த கருத்து, அவன் அதை தேவனிடம் சமர்ப்பித்து அது அவனை விட்டு களையப்பட்டது. அவன் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கட்டப்பட்டவனானான். கிறிஸ்து சொன்ன இடத்திற்கு மாத்திரம் அவனால் போக முடிந்தது. நீங்கள் கிறிஸ்துவா என்று கேட்கலாம். அவன் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே பவுல் போல் கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனானான். அவர்கள் மூவரும் தீர்க்கதரிசிகள் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் கட்டப்பட்டவனாவதற்கென தங்கள் சொந்த கருத்துக்களை அவர்களை விட்டு களையப்பட வேண்டியதாக இருந்தது. ஞாபகம் கொள்ளுங்கள், அவனுக்கு தன் சொந்த வார்த்தையினால் கட்டவும் தன் சொந்த வார்த்தையினால் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் இருந்தது. அவன் என் ராஜாவின் நாமத்திலே உன்னை கட்டவிழ்க்கிறேன் என்று கூறியிருக்க முடியும். ஆமேன். பார்வன் யோசேப்பை தன் குமாரனாக்கி கொண்டான். கிறிஸ்துவும் அன்பினால் கட்டப்பவர்களை தமது குமாராக்கி கொண்டு அவருக்கு இருந்த வல்லமையை அவர்களுக்கு அளித்தார். யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவரை பார்க்கலும் அதிக கிரிகளை செய்வான். பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டவனுக்கு ராஜாவாகிய கிறிஸ்துவினால் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. ஆமேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னுடைய நோக்கத்தில் பிணைக்கப்பட்டிருந்தால், ஏனெனில் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவன் வல்லமையை பெறுகிறான். கவனியுங்கள், யோசேப்பு சிறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு அவனை கொண்டு போய் சவரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவன் ராஜாவை சந்திக்கும் முன்பு சில காரியங்கள் அவனிலிருந்து சவரம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. தேவன் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளை அப்படியே வெளியே கொண்டு போய் அவர்களுடைய சுய சித்தத்தில் சிலவற்றை சவரம் பண்ணுகிறார். அதன் மூலம் அவர்கள் விரும்புவதை அவர்கள் செய்ய முடியாது என்பதை காண்பிக்கிறார். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? அவர்கள் விரும்புவதை செய்வதற்கு அவர்களுக்கு சுயாதீனம் கிடையாது. அவர்கள் முழு அதிகாரத்துக்குள் வந்து கிறிஸ்துவின் அன்பின் அடிமையிலாவதற்கு முன்பு அவர்கள் சவரம் பண்ணப்பட்டு அவர் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும். சில சமயங்களில் அப்படி செய்ய அவர் அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறார். அவர்களை அங்கு கொண்டு சென்று சவரம் பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அங்கிருந்து கொண்டு வந்து எந்த நோக்கத்திற்கென்று அவர்கள் நியமித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார். நான் என்ன அர்த்தத்தில் கூறுகிறேன் என்று பாருங்கள். சகோதரனே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். மற்ற எல்லா காலங்களிலும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை தமக்கு கட்டப்பட்டவனாக செய்ய வேண்டியிருந்தது. அவன் தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கைவிட வேண்டும். அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவரை பின்பற்ற தான் அறிந்த எல்லாவற்றையும் தான் பெற்றிருந்த பயிற்சி அனைத்தையும் கைவிட வேண்டியதாக இருந்தது. அவன் மனிதனுடைய காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முடியாது. அவை ஒன்றுக்கொன்று முரணாயுள்ளது. நீங்கள் ஒரே நேரத்தில் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் செல்ல முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் இடது பக்கமும் வலது பக்கமும் செல்ல முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் சரியானதையும் தவறானதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனையும் மனிதனையும் பின்பற்ற முடியாது. இல்லை ஐயா, நீங்கள் ஒன்று தேவனை பின்பற்ற வேண்டும் அல்லது மனிதனை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தேவனை பின்பற்ற அவருக்கு உங்களை ஒப்புவித்திருந்தால் நீங்கள் அவருக்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். அந்த வார்த்தைக்கு, அந்த சித்தத்துக்கு யார் என்ன கூறின போதிலும் நீங்கள் அதற்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கவனிங்கள், நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். பிரசங்கத்தை முடிக்கும் முன்பு கடைசி சில நிமிடங்களுக்கு முன்பு இதை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் கூற விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் தேவன் செய்ய போவதும் அவசியம் செய்ய வேண்டியதும் என்னவெனில், அறுப்புக்காக அவர் ஒரு அறிவாளை தெரிந்து கொள்ள வேண்டும், களத்தை போரடிக்க ஒரு கருவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. அறுப்புக்காக செல்லும் எந்த விவசாயிக்கும் ஒரு அறிவாள் தேவை. நிச்சயமாக தானியத்தை அடித்து பிரிக்க அவனுக்கு கூர்மையான கருவி ஒன்று அவசியம். அறுப்புக்கு தானியம் முதிர்ந்து விட்டது. தேவனே, உமது கரங்களில் எங்களை எடுத்துக்கொள்ளும், உமது அன்பின் ஊழியராக எங்களை ஆக்கிக் கொள்ளும். நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாவமல்ல சபிக்கப்பட்ட உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதா இருக்கிறார் என்னும் உணர்வை கொண்டு வர எங்களை கருவிலாக உபயோகித்திருடும். என்னை பொறுத்தவரையில் தேவனே, நான் கட்டப்பட்டவனாக இருக்கட்டும். என் சகோதரர் அனைவரும் என்னை புறக்கணித்தாலும், என் நண்பர் அனைவரும் என்னை புறக்கணித்தாலும்,
நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு அவர் என்னென்ன நடக்கும் என்று உரைத்திருக்கிறாரோ அதன் மூலம் பரிசுத்த ஆவியினர் தாமே தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதை காண வாஞ்சிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் தலைவலிங்குள்ள இந்நேரத்தில் நாம் பெரியவர்களாக வேண்டும் எனும் நம்முடைய சுய ஆசை, சுயநலம் கொண்ட எண்ணங்கள் இவைகளை நாம் ஒருபுறம் தள்ளி வைப்போமா? இன்று இங்குள்ள சிறுவன் யாராகிலும் நான் பெரியவனாகும் போது நான் இப்படி இருப்பேன் என்னும் சுய ஆசை கொண்டுள்ளனா? தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் அசைவதை நீங்கள் உணர்ந்து, இல்லை என் சுய ஆசைகள் அனைத்தும் இழந்து விட்டேன். கடந்த சில நாட்களாக பரிசுத்தாவி என்னுடன் பேசிக் கொண்டு வருகிறார். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய போரடிக்கும் குறைவாக இருக்க என்னை முழுவதுமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூற முடியுமா? இங்குள்ள சிறுமி யாராக இருந்தாலும் நற்பண்புள்ள பெண்ணாக ஆக வேண்டும், அல்லது அழகான பெண்ணாக வர வேண்டும், அல்லது என்றாவது ஒரு நாள் ஹாலிவுட்டில் நடிக்க வேண்டும் என எண்ணமிட்டிருந்தால் உங்கள் சுய ஆசைகள் அனைத்தும் தேவனுடைய சமூகத்தில், அவருடைய வார்த்தையின் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து தேவனுடைய அழைப்பை உங்கள் வாழ்க்கையில் கேட்பீர்களா? நீங்கள் யார் என்று தேவன் அறிவார். இங்கு சபையில் எங்காகிலும் ஒரு போதகரோ அல்லது ஊழியக்காரரோ இருக்க நேரிட்டால், அப்படி யாராவது இங்கிருந்து யார் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இப்போது தேவனுக்கு அடிமை. என்ன நேரிட்டாலும் நான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கிக்க போகிறேன். என் சாபனம் என்னை வெளியே அனுப்பினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் வார்த்தையில் நினைத்திருக்க போகிறேன். என் சித்தமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தமே என் சித்தம். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். அவருடைய கிருபையினாலும் ஒத்தாசையினாலும் அதை செய்வேன் என்று கூற விரும்புகிறீர்களா? நான் தலைவணிங்கிற போது இதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஆவல் எத்தனை பேருக்கு இங்கு உள்ளது? உங்கள் கரங்களை உயர்த்தீர்களா? என் கருத்தையும் உயர்த்துகிறேன். நான் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறேன். நமது தலைகளை வணங்கி இருக்கும் நேரத்தில் இதை ஆழ்ந்து சிந்தித்து ஜப சிந்தையில் உள்ள போது மெல்ல பாடுவோம். எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன் என் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே. எல்லாவற்றையும் உமக்கே நான் ஒப்புவிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே அதை கூறுகிறீர்களா? நான் கட்டப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னை குயவனின் வீட்டுக்கு கொண்டு சென்று என்னை சுக்குநூறாக உடைத்து மறுபடியும் வணங்குகிறாக. என் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே, எல்லாவற்றையும் உமக்கே நான் ஒப்புவிக்கிறேன். பரலோக பிதாவே, பாடல் தொடர்ந்து வாசிக்கப்படும் போது நான் பாடலை பாடுவதை நிறுத்திவிட்டு உம்மிடம் சற்று நேரம் பேசுவது பிரயோஜனமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஜனங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் பிதாவே, அப்படி செய்ய இதுதான் எனக்கு அளிக்கப்பட்ட கடைசி தருணம் போல் இதை செய்வீராக. பிதாவே, அப்படி செய்ய இதுதான் எனக்கு அளிக்கப்பட்ட கடைசி தருணம் போல் இதை செய்வார்களாக. நாங்கள் உத்தமத்துடன் வருவோமாக. நான் கர்த்தருடைய மேசையண்டையில் கழுவப்பட்ட வஸ்திரங்களுடனும், கழுவப்பட்ட ஆத்துமாக்களுடனும், கழுவப்பட்ட சித்தங்களுடனும், கழுவப்பட்ட சுய ஆசைகளுடனும் வந்து எங்களை ஒப்புவிப்போமாக. தேவன் தம்முடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு எங்களை அவருடன் பிணைப்பாராக. தேவனுடைய வார்த்தையில் இன்றிரவு முதல் அந்த நுகம் எங்கள் இருதயங்களை குத்தி பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்வாராக. உன் சொந்த எண்ணங்களை எண்ணாதே, என் நினைவுகளை எண்ணு, என் சித்தத்தை யோசி. நான் உன்னை வழிநடத்துவேன் என்னும் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் இந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்த அருள் புரிவீராக. இங்கு வாலிபர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். கணவனும் மனைவியும், சிலர் கணவனும் மனைவியுமாக ஆகப் போகின்றார்கள். இங்கு அவர்களை காட்டிலும் வயதான போதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். கர்த்தாவே, அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர். இங்கு நானும் சகோதரன் நெவிலும் ஏணிப்படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. எங்கள் அடிகள் முன்னைவிட அதிக ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கப்படுகின்றன. நாங்கள் கவனமாக அடியெடுத்து வைக்கின்றோம். சரீர பிரகாரமாக பார்க்கும்போது நாங்கள் முன்பு செய்தது போல அவ்வளவு உறுதியாக காலடிகளை எடுத்து வைக்க முடிவதில்லை. கர்த்தாவே, மரித்து போகக்கூடிய இந்த வாழ்க்கை மங்கிக் கொண்டு வருவதை காண்கிறோம். நீர் கரம் பிடிக்காமல் யாருடைய காலடிகளும் உறுதியாக இருக்க முடியாது. தேவனே, எங்களை எடுத்துக்கொள்ளும். அப்படி செய்வீரா? எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் உமது கரங்களில் எடுத்துக்கொண்டு இன்றிரவு நாங்கள் வார்த்தைக்கு கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி செய்யும். நாங்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வோமாக. இங்குள்ள ஸ்திரீகளும், இந்த இளம் பெண்களும், இளைஞர்களும், சிறுவர்களும், சிறுமிகளும் தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிப்பார்களாக. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும் என ஆசை கொண்டிருப்பார்களாக. நாங்கள் அவருடைய தெய்வீக கிருபைக்கும் சித்தத்துக்கும் கட்டப்பட்டவர்களாக இருப்போமாக. கர்த்தாவே, இதை அருளும். கர்த்தாவே, இவ்வளவுதான் எனக்கு செய்ய தெரியும். இந்த சிறு கொச்சை வார்த்தைகளை நீர் சரியாக கோர்த்து ஜனங்களுக்கு தருவீர் என நம்புகிறேன். இங்கு உஷ்ணமாயுள்ளது. ஜனங்கள் கேட்க விரும்புகின்றனர். ஆனால் இங்கு உண்மையான உஷ்ணமாயுள்ளது. அநேகர் வீடு திரும்பி நேரத்தோட வேலைக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றனர். விதைக்கப்பட்ட வித்துக்கள் அவர்களுடைய இருதயங்களில் பதிந்து அவர்களை கட்டப்பட்டவர்களாக செய்யட்டும். அவர்கள் வீடு திரும்பி தங்கள் மனைவியிடம் அவர்கள் பிற்பகல்
அல்லது மாலையில் படுக்கையில் ஜெபிக்க ஆயத்தமாவதற்கு முன்பு ஒருவருக்கொருவர், அன்பே, நேற்றிரவு கேட்ட பிரசங்கத்தை குறித்தன நாம் உண்மையில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கட்டப்பட்டவராகி விட்டோமா, அல்லது நம்முடைய சுய சித்தத்தை கொண்டு கிரியை செய்கிறோமா என்று கேட்கும்படி செய்யும். எல்லா இடங்களிலும் உள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும், முக்கியமாக இன்று இரவு இந்த செய்தியை கேட்பவர்கள், என் சொந்த ஜீவனை வெறுத்து கட்டப்பட்டவனாக சித்தம் கொண்டிருக்கிறானா என்னும் கேள்வியை தங்களுக்குள்ளே தாங்களை கேட்டுக்கொள்கின்றனர். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பிதாவை, அதுதான் உமக்கு கட்டப்பட்டவர்களாதல் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் சுய ஆசைகளையும் சுய விருப்பங்களையும் இழந்து உம்முடையதை ஏற்றுக்கொள்ளுதல், அப்போது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்தாவே, இதை அருளும். எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, இதை இப்பொழுது உமது கரங்களில் சமர்ப்பிப்பதே. அது கனிகளை தந்து கடைசி கால அறுவடைக்கு மகத்தான கருவிகளை தோன்றச் செய்வதாக. மனிதரும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவர்களாகிவிட்டனர். அவருடைய அன்புக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தெய்வீக அன்பு என்னும் சங்கிலினால் விலங்கிடப்பட்டுள்ளனர். இதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். என் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே, எல்லாவற்றையும் நான் உமக்கே ஒப்புவிக்கிறேன். நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி மறுபடியும் அதை தெரிவிப்போம். எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். என் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே, எல்லாவற்றையும் உமக்கே நான் ஒப்புவிக்கிறேன். இயேசு நாமத்தை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள் என்னும் பாடலை கூட்டத்துக்கு முடிவாக பாடுவதற்கு முன்பு நாம் தலைவணங்குவோம். இந்த சகோதரனை நான் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவருடைய பெயர் மறந்துவிட்டது. இருள் அவள் மேல் வருவதைப் போல் தரிசனம் கண்டதாக சகோதரி சாட்சி சொன்னால், அவள் சுகமடைந்தால் ஞாபகம் கொள்ளுங்கள். அவள் திரும்பி பார்த்த போது அந்த இருள் திரை போய்விட்டது. அவளுடைய விசுவாசமே அதை செய்தது. சகோதரனே, ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேல் தங்க வேண்டும் என்று ஜெபியுங்கள்.